மீண்டுமா இந்த ஜூம் மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடாத பஞ்சம் வரக்கூடிய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கோவிட் நாட்களிலே தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கும்படியாகவும் படிக்கும்படியாகவும் ஜூம் மூலமாகவும் லைவ் ஸ்ட்ரீம் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் பல செய்திகளை நல்ல கலப்படமில்லாத தேவனுடைய சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் நமக்கு காலத்தையும் தருணங்களையும் தந்திருக்கிறார். அதை நாம் தவறாமல் இந்த நாட்டில் நாம் பயன்படுத்திக் கொள்வோம். எப்படி திராட்சை ரசத்தை சேர்த்து வைப்பது போல அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் அந்த எண்ணெய் சேர்த்து வைத்தார்கள், அதிகப்படியான எண்ணெயை கொண்டு போனார்கள். அதே போல நாம் செய்திகளை சேர்த்து வைப்பதை பற்றி சொல்லவில்லை, அந்த செய்தி மூலமாய் கிடைக்கக்கூடிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நாம் சேர்த்து வைக்கலா இருக்க வேண்டும். ஆரம்ப காலங்களிலே அநேக வாக்கு தத்தங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவன் நமக்கு எப்படி கொடுக்கிறார் சொன்னால், உன்னை காப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்ற பல சரீர நன்மைக்கு எதுவான ஆசீர்வாதங்களை வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஆனால் வளர்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய வாக்கு தத்தமானது நாம் பேதுருவிலே வாசிக்கிறது போல திவ்ய சுபாவத்திலே நாம் எல்லாரும் பங்கு பெறும்படியாக அருமையும் மேன்மையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலே அருமையான வாக்கு தத்தங்கள், மேன்மையான வாக்கு தத்தங்களும் உண்டு. எவ்வளவு வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அதில் மேன்மையான அருமையான வாக்கு தத்தங்கள் எப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்று சொன்னால், நாம் அவருடைய திவ்ய சுபாவத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய, பெற்றுக்கொள்ளக்கூடிய வாக்கு தத்தங்கள். வளர்ந்தவர்கள் அருமையான மேன்மையான வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்வார்கள், வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கிக் கொள்வார்கள். ஆனால் சிறு பிள்ளைகள், அவர்களை ஒரு மாலுக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு போங்கள், அவர்களுக்கு கண்ணில் படுவதெல்லாம் 5 ஸ்டார் சாக்லேட் அல்லது கேக், இது போன்ற குறைந்த விலையில் உள்ளதான தின்பண்டங்கள் தான் அவர்களுக்கு மிகவும் அட்ராக்டிவாக தோன்றும். அல்லது சின்ன சின்ன பொம்மைகள், நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக்கொள்ள என்று சொன்னாலும் அந்த சின்ன பொம்மைகளை தான் வாங்குவார்கள், குட்டி கார், குட்டி பொம்மை என்று. கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் கூட அதே போல சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலே தேடி குட்டி காரை போல இருக்கக்கூடிய, சாக்லேட்டை போல இருக்கக்கூடிய வாக்கு தத்தங்களை அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் யோசுவா, காலேப் இவர்கள் என்ன செய்தார்கள்? நாம் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுத்து விட்டார், அது நமக்குரியது, வேறு யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இருதயம் இருந்தது. அப்படின்னாலே தேவன் அவர்களை பார்த்து உத்தம இருதயம் உள்ளவர்கள் என்று சொன்னார். ஆனால் மீதி உள்ள 10 கோத்திரத்திலிருந்து போனதான அந்த பிரதிநிதிகள், அவர்களுக்கு சிறிய வாக்குத்தத்தங்களே போதுமானது. ஆகவே இந்த பெரிய வாக்குத்தத்தம்லாம் நமக்கு தேவையில்லை, எதற்கு நாம் போய் அவ்வளவு ரிஸ்க் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் இங்கே தங்கிவிட்டார்கள். நமக்கு கிடைக்கக்கூடிய மன்னா போதும், அவ்வப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கக்கூடிய அனுபவங்கள், கண்மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர், தேன் பணியாரம், இந்த வாக்குத்தத்தங்களே நமக்கு போதும். எதற்கு நாம் யோர்தானுக்கு அக்கறையிலே போய் அந்த கானான் தேசத்தெல்லாம் சுதந்திரிப்பது என்று அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். வாழ்க்கையில எந்த விதமான ஒரு ரிஸ்க்கும் எடுக்க விரும்பாதவர்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் விளையாட்டு மைதானம் என்றுதான் எண்ணி என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளாக போகிறார்கள், கேளிக்கைக்குள்ளாக போகிறார்கள். எப்படியாவது சந்தோஷமாக இருக்க வேண்டும், கேம்ஸ், என்டர்டெயின்மெண்ட், மியூசிக். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விளையாட்டு மைதானம். ஏதோ கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாட வேண்டும், சந்தோஷமா நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்பதுதான். ஆனால் மெய்யான ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு, முழுகிருதியுடைய ஒரு மனிதனுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்ட களம். நாம் எபேசியர்ல வாசிக்கிறோம், 6:12 வாசிக்கிறோம், நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, அது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்கள் முடிய சகோதரனாய் சகோதரியாய் வாழ வேண்டும் என்று விரும்பினால், வானத்தில் உள்ள அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகள் உங்கள் மீது கோபமாயிருக்கும். உங்களை எப்படியாவது தொந்தரவு பண்ணலாம் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவர்களை தூங்க வைத்து விட்டால் நலமாயிருக்குமே என்று அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அந்த ஆவிகளும் அதிகாரங்களும். சாத்தான் பயங்கர ஞானம் உள்ளவன். அவன் அந்த ஞானத்தை இழக்கவில்லை பிசாசாய் மாறின பொழுது. ஆனால் அந்த ஞானத்தையும் அந்த அறிவையும் இன்றைக்கு அவன் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான்.
மக்களை அடிமைப்படுத்த முடியாது, தனக்கு அடிமையா இருக்க வேண்டும், அவ்வளவுதான். இன்று நான் யாரோ ஒருவரோட போன்ல பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் என்னிடத்துல யார் என்று மறந்து விட்டேன். அவர் சொன்னார், என்னுடைய மாணவன், கார்னியாவில் நான் வேலை செய்யும் பொழுது நான் சொல்லிக் கொடுத்தது என்னுடைய மாணவன். அவன் இன்றைக்கு ஒரு பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனியில வைஸ் பிரசிடென்டாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி எப்படி வேலை போய் கொண்டிருந்தது என்று கேட்டபொழுது சொன்னேன், மக்கள் நினைப்பதெல்லாம் மேலே வருவதற்கு 2 பேரை கீழே தள்ளினால் போதும், நாம் மேலே வந்து விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். அடுத்த வார்த்தை என்ன சொன்னான்னு சொன்னால், ஆவிக்குரிய உலகத்திலே அப்படித்தான் இருக்கிறது, எப்படி மற்றவர்களை கீழே தள்ளலாம், நாம் மேலே வரலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. மெய்யான போராட்டம் என்பது சாத்தான். அவனுக்கு நான் சொன்ன பதில் அப்படித்தான். இது இன்று நேற்று வந்ததான டாக்டிக்ஸ் அல்ல, தந்திரங்கள் அல்ல, ஞானம் அல்ல. அன்றைக்கு பிசாசு அவன் கீழே தள்ளப்பட்டு போனான். நாம் தான் கீழே இருக்கக்கூடாது, நமக்கு கீழாக யாரும் இருக்க வேண்டும், அப்பொழுது நாம் ஒரு படி மேலே வந்து விட்டோம் என்று திருப்திப்பட்டுக் கொள்ளலாம். அதுதான் அவனுடைய மனது சிந்தை. நான் அகல பாதாளத்திலே கீழே தள்ளுண்டு போனேன், பாதாளம் அல்ல, கீழே தள்ளுண்டு போனேன். நான் தான் கடைசியா நான் இருக்க விரும்பவில்லை, கடைசிக்கு முந்தின நாளா இருக்கணும் என்று சொல்லி ஆதாமும் ஏவாளும் தனக்கு கீழாக தள்ளிவிட்டான், தனக்கு அடிமையாய் மாற்றிவிட்டான். அந்த டாக்டிக்ஸ் தான் இன்றைக்கும் பிசாசு. எப்படியாவது நீங்கள் தனக்கு கீழாக வரமாட்டீர்களா, உங்களை வைத்து நான் மேலே 2 படிக்கு போகக்கூடாதா என்று எண்ணுவான். அவன் என்ன பேசுவான், எனக்கு கீழே சிஎஃப்சி சபையிலேயே ஒரு 10 பேர் கிடைத்தார்களா இன்றைக்கு, நான் கொஞ்சம் மேலே வந்து விட்டேன் என்று சொல்வான். புது உடன்படிக்கையின் சத்தியம் தெரிந்தவர்கள், கேட்டவர்கள், கான்ஃபரன்ஸ் சட்டம் பண்ணினவர்கள், அவர்களிலே ஒரு 50 பேர் நான் கீழாக்கி விட்டேன், அவர்களை தெரியாமலே கொண்டு வந்து விட்டேன் என்று அவன் சந்தோஷிப்பான். அதற்கு அவன் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறான். அதற்காக நம்முடைய மத்தியில் என்ன அனுப்புகிறான், சரியான சத்தியத்தை பின்பற்ற இருக்கிறவர்களை கொஞ்சம் பிரமாணத்துவக்காரர்களாக, லீகலிஸ்டாக மாற பண்ணுவான். லீகலிஸ்ட் அல்லது பரிசேயர்களை மாற பண்ணி விடுவான். கொஞ்சம் லைனை திருப்பி விடுவது, அல்லது மற்றவர்களை அற்பமா எனவும் மற்றவர்களை குற்றம் சாட்டவும், அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மாற்றி விடுவான். பாவத்திற்கும் உலகத்திற்கும் அடிமையாக செய்வது, கொஞ்சம் தாளாட்டி புரட்டி விட்டு தூங்க முடியாது அவன் அனுமதிப்பில்லை, கொஞ்சம் அசந்து விட்டால் போதும் என்று சொல்லி அவன் முயற்சித்துக் கொண்டிருப்பான். அங்கேதான் நம்முடைய போராட்டம் இருக்கிறது. ஆகவே தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விழித்திருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிகிறான். நாம் விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் விழிப்புள்ளவர்களாய் இருப்போம், போராட்ட களத்திலே நாம் இருக்கிறோம் என்று எண்ணினால் நாம் விழிப்புள்ளவர்களாய் இருப்போம். நல்ல ஒரு ஏசி ரூம்ல நல்ல மெத்தையில சாஞ்சி உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா நமக்கு தூக்கம் தான் வரும். அது ஒரு போராட்ட களம் அல்ல. அவன் ஏசி அறையிலே மத்தியிலே உட்காருவது தவறல்ல, பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய மெத்தை, இந்த உலக மெத்தை, பஞ்சு மெத்தை, அதிலே நாம் உட்கார்ந்தால் அதே தாலாட்டும் அதிலே நாம் தூங்கிவிட முடியும். விழிப்பாய் இருக்க தவறி விடுவோம். நம்முடைய பிள்ளைகளை சாத்தான் அடிமையாக்கி விடுவான், அல்லது மனைவியை சாத்தான் அடிமையாக்கி விடுவான், அல்லது கணவனை அடிமையாக்கி விடுவான். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்ட களம் என்பதை ஒரு காலம் நாம் மறந்துவிடக் கூடாது. சுவிசேஷத்திற்காய் தீங்கு அனுபவி, நல்ல போர்ச்சவனாக தீங்கு அனுபவி என்று பவுல் தீமோத்தேயுவை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். தீமோத்தேயுவை அப்படி உற்சாகப்படுத்துகிறார். அப்படி உற்சாகப்படுத்தி அவரை ஒரு நல்ல போர்ச்சவனாக இருக்கும்படியாக செய்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலும் நாம் பார்க்கிறோம், எவ்வளவோ போராட்டங்களை நாம் சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நாளிலே நான் நியாயாதிபதிகளை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்த ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்திலே தெபோராலும் அபினோகாமின் குமாரன் பாராக்கும் பாடினதாவது, அவர்கள் ஆவினால் ஏவப்பட்டு ஒரு பாடலை பாடுகிறார்கள். மிரியாம் எப்படி செங்கடலை கடந்த பிறகு ஒரு பாடலை பாடினார்களோ, மோசேயோடு கூட சேர்ந்து, அந்த தலைவர்களோடு கூட சேர்ந்து, அதே போல இங்கேயும் 5ஆம் அதிகாரத்திலே தெபோராள் பெரிய ஒரு வெற்றியை அடைந்த பிறகு ஒரு பாடலை பாடுகிறார்கள். அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்பொழுதெல்லாம் சத்துருக்களுக்கு விரோதமாக ஒரு போராட்டம் போராடி வெற்றி பெறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் பாடுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. ஆகவேதான் சவுல் தாவீது யுத்தத்திலே ஜெயித்து வந்த பொழுது சொல்லுகிறார், எல்லாம் பாடினார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பாடல் பாடுகிறார்கள். இன்னொரு யுத்தத்திலே போய்விட்டு திரும்பி வரும்பொழுது, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்பொழுது, அதுவும் ஒரு போராட்டத்திலே போய் மீட்டுக் கொண்டு வருவது போல அங்கே தாவீது நடனமாடினான். மீகாள் அவளை பார்த்து அற்பமாய்
எண்ணினாள். இப்படியா நீங்கள் இருப்பது உங்களை தாழ்த்துவது? நீங்கள் ராஜாவல்லவா? உங்களுடைய டிக்னிட்டி எங்கே? அவன் தேவனுக்காக நான் இப்படி இருப்பதில் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்று சொல்கிறார். நான் சந்தோஷமா இருக்கிறேன் சொல்கிறார். அங்கே தண்டனை மீகாலுக்கு தான் வந்தது. ஆகவே தாவீது செய்த காரியம் நன்மையான காரியம் என்பதை அதன் மூலமாய் நாம் அறிகிறோம். மீகால் கடைசி வரை அவள் மலடியாகவே இருந்து மரித்தாள். அவள் பிள்ளை பேர் இல்லாமல், பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிள்ளை பேர் இல்லாமல் இருப்பது ஒரு சாபமாக கருதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அப்படி அல்ல. புதிய ஏற்பாட்டிலே தேவன் அப்படி இல்லாதவர்களுக்கு தேவன் ஆவிக்குரிய பிள்ளைகளை அவர் கொடுக்கிறார். அதில் நாம் எழுந்திருக்க முடியும். இந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த யுத்தம் முடிந்த பிறகு ஒரு பாடல். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுது பாடல் பாடுகிறோம்? ஒவ்வொரு முறையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சாத்தானோடு கூட போராடி ஜெயித்த பிறகு, சோதனை ஜெயித்த பிறகு நமக்குள்ள ஒரு பாடல் உருவாகிறதா? அது என்ன பாடலாக இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் ஜெயிக்கவில்லை, ஆண்டவரே நீர்தான் ஜெயித்தீர். ஆண்டவரே, யுத்தம் உம்முடையது கர்த்தாவே, எங்களுடைய யுத்தம் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. உம்மால் அன்றி என்னால் ஆகும் என்று சொல்ல ஒன்றுமில்லை என்ற அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. யுத்தம் எனதல்ல, கர்த்தானின் யுத்தம், சும்மா நின்று பார்த்திடச் செய்யும். ஆகவே தேவன் உண்மையாலுமே நாம் யுத்த வீரர்களாய் தான் போக வேண்டும். ஆனால் உண்மையாலுமே யுத்தத்துக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு கர்த்தர், ஜெயம் கொடுக்க பண்ணுகிற ஒரு கர்த்தர். குதிரை யுத்த நாளுக்கு கண்டு ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் 5ஆம் வசனம். இந்த தெபொராள் பாடல் பாடுகிறார்கள். அந்த பாடலில் முதல் பாடக்கூடிய ஸ்டான்ஸா என்று சொல்லலாம். முதலாவது பத்தி, இன்றைக்கு திருப்பாதம் நம்பி வந்தோம் என்று பார்த்தோம். அதிலே இளைப்பாறுதல் அளித்திடும் தேவா என்பது முதல் பத்தியாய் இருந்தது என்று நினைக்கிறேன். அதுபோல இந்த பாடலே பாடக்கூடியதான முதல் பத்தி என்னவென்றால் 9ஆம் வசனத்திலே 3ஆம் வசனம் சொல்கிறார், நான் கர்த்தரை பாடி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சுற்றி உள்ளதான காரியங்கள் எல்லாம், சூழ்நிலை எல்லாம் அவர் சொல்லுகிறார்கள். சூழ்நிலை எல்லாம் சொல்லி பிரித்த பிறகு உண்மையாலுமே கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதற்கு அவர்கள் பாடக்கூடிய முதல் ஸ்டான்ஸா யாருக்கு என்று சொன்னால், தங்கள் இருதயத்தை முழுமையாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு தான் முதல் ஸ்டான்ஸா பாடல். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். அந்த பாடல் முதல் ஸ்டான்ஸாவிலே அந்த முழுமையாய் முழு இதயமுடையவளா இருந்த எல்லாருடைய பெயரும் வந்திருக்கும். நமக்கு வேதாகமம் வேதவசனம் சுருக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பல பேர்களை சொல்லி இருந்திருப்பார்கள், அல்லது கோத்திரத்தாரை சொல்லி இருப்பார்கள். அதுதான் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். என் இருதயம் நாடுகிறது என்று சொன்னால் என் இருதயம் விரும்புகிறது. என் இருதயம் அவர்கள் சார்பாக இருக்கிறது. ஆண்டவரை அந்த ஸ்தானத்திலே வைத்து பாருங்கள். ஆண்டவர் இங்கே தெபொராள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியாக இருந்தார்கள். ஆனால் தேவனே நமக்கு தலைவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்ன சொல்லுவார்? மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த ஜனங்களுக்குள்ளே என்று இருக்கக்கூடிய வார்த்தை. ஒருவேளை இந்த ஈஸ்டம்லே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ளே என்று உங்களை போட்டுக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த நாட்டுக்குள்ளே என்று போட்டுக்கொள்ளலாம், அல்லது CFCக்குள்ளே என்று போட்டுக்கொள்ளலாம். அது எந்த குரூப்ல வேண்டுமானாலும் நீங்கள் போட்டு நடைமுறையிலே அதை உங்களுக்கு என்று பொருத்தி பாருங்கள். இந்த ஜனங்களுக்குள்ளே, அந்த ஜனங்களுக்குள்ளே என்பதை நாம் பிராக்டிக்கலாய் மாற்ற வேண்டும். உங்க குடும்பத்துல கணவன் கேட்கலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிலே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. இந்த குடும்பத்திலே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆண்டவர் சொல்வார், என் இருதயம் நாடுகிறது, என் இருதயம் விரும்புகிறது, என் இருதயம் சந்தோஷிக்கிறது, அவர்களிலே மனரம்யமாய் நான் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் மற்றவர்களை நான் குறைத்து பேச முடியாது அல்ல ஆண்டவரே, ஆனால் நான் மனப்பூர்வமாய் இருக்க விரும்புகிறேன், முழுவதுமாய் நான் இருக்க விரும்புகிறேன் சொல்வது பெருமை அல்ல. ஆனால் மற்ற எல்லாரும் எப்படியோ போகட்டும், நான் மட்டும் முழு இறுதியுடையவனாக இருப்பது என்பதுதான் தவறு. அதுவே முழு இதயமுடையம் அல்ல. எப்படி மற்றவர்கள் கெட்டு போகட்டும் என்று சொன்னாலே அது பாதி இருதயமாகி விடுகிறது, முக்கால் இருதயமாகி விடுகிறது. அங்கே முழு இருதயமாய் இருக்கிறவர்களுடைய நிலைமை குறைந்து விடுகிறது. முழு இருதயமுடையவர்கள் மற்ற எல்லாருமே தன்னை போல மாற வேண்டும் என்று விரும்புவார்கள். அதற்கு நல்ல ஒரு உதாரணம் பவுல். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுகிறவர்களாகி. பவுல் அவர்களை உடனடியெல்லாம் பார்த்து சொல்லவில்லை, நான் விசேஷித்த அழைப்பை பெற்றவன், நான் பிரதான அப்போஸ்தலன், நான் போகிற வழியில் நீங்கள் யாரும் என்னை பின்பற்ற முடியாது, கொஞ்சம் குறைஞ்சுதான் நீங்க வருவீங்க, நான் 100% ஓடுகிறேன்னு சொன்னா நீங்க ஒரு 70% தான் வர முடியும் என்றெல்லாம் சொல்லவில்லை. என்னை போல் ஆகுங்கள் என்று சொல்லுகிறார். என்னை போல் ஆகுங்கள், என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல. முழுகிறதையுடைய ஒரு சகோதரனுடைய வாஞ்சை. அதே போல கணவன் ஒரு வீட்டில் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரே, நான் மட்டுமல்ல ஆண்டவரே, என்ற மனைவியும் என்னை போல முழுகிறதையுடைய ஒரு சிஷ்யா மாற வேண்டும். ஆண்டவரே, என்னை காட்டிலும் அதிகமா முன்னே போகட்டும் ஆண்டவரே, அறிகிற அறிவிலே பொறாமைப்படக்கூடாது. மனைவியும் கணவன் வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களில் ஈடுபட்டு எல்லாம் இருக்கும் பொழுது, ஆண்டவரே
அவர் மொழி திருமணவராக இருக்கிறது போல நானும் மொழி திருமணவராக இருக்கட்டும், அல்லது என்னை காட்டிலும் அவர் இன்னும் ஒருபடி மேலே போகட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு அப்படி விரும்ப வேண்டும். ஆண்டவரே, நாங்க மட்டும் பாட்டு பாடி நாங்கள் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து ஆசிரியர்களை பெற்றுக்கொண்டு அல்ல ஆண்டவரே, எங்களை காட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் எங்களை காட்டிலும் அதிகமானவர்களாக வர வேண்டும். எத்தனை பேர் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு சராசரி கிறிஸ்தவனா இருந்து விட்டேன் ஆண்டவரே, ஆனால் என்னுடைய பிள்ளைகள் என்னை போல இருந்து விடக்கூடாது ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வரக்கூடிய நாட்கள் அவருடைய தலைமுறையில ஒரு தலைவர்களாக எழும்ப வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம், அதான் முழுவதுடைய ஒரு மனப்பான்மை. ஆகவே இங்கே இந்த பாடலை முதல் ஸ்டான்ஸா ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது, கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவர் எப்படி சொல்லுவார்? ஜனங்களுக்குள்ளே அல்லது இந்த நாளிலே இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளே யார் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள், அப்படிப்பட்ட சகோதரர்களை என் இருதயம் நாடுகிறது. என் இருதயம் அப்படிப்பட்ட சகோதரர்களிலே மகிழ்கிறது. அப்படிப்பட்ட சகோதரர்களிலே நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவரே சொல்லுவார், எனக்கு மகிழ்ச்சியும் கிரீடமானவர்கள் யார்? நீங்கள் தான். யாரை பார்த்து சொல்லுவார் சொன்னால், முழு இருதயம் உடையவர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லி அவர் அங்கே பரலோகத்திலே சொல்லும் பொழுது தேவதூதர்கள் எல்லாரும் துதிப்பார்கள். இன்றைக்கு இந்தந்த சகோதரன் இந்தந்த சகோதரி முடிவுமாய் தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் கொஞ்சம் கூட சுருங்கவில்லை, பின்வாங்கி போகவில்லை, எனக்கென்று தைரியமாய் நின்றார்கள். ஆகவே அவர்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரங்கள் சொல்லும் பொழுது தேவதூதர்கள் எல்லாம், ஆண்டவரே இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சகோதரனுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊர்ல உள்ள இந்த குடும்பத்துக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த ஊர்ல உள்ள இந்த சபையாருக்காக உம்மை துதிக்கிறோம். தேவனுக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. எதற்காக துதிப்பார்கள் என்று எண்ணுகிறீர்கள் சகோதரர்களே, சகோதரிகளை? எதற்காக தேவதூதர்கள் துதித்துக் கொண்டிருப்பார்கள்? வேதத்திலே நாம் அப்படி நான் வாசிப்பதில்லை. நான் இப்படிதான் நம்புகிறேன். அவர்களை போக பார்த்தாலும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனையின் கர்த்தர், அப்படி இல்லை. அதை காட்டிலும் அதிகமாக அவர்கள் உலகத்திலே பல இடங்களிலே, எத்தனையோ இடங்களிலே எவ்வளவு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. சோதனை ஜெயித்துக் கொடுக்கிறார்கள், தங்கள் பிராணனை கொடுக்கிறார்கள். தேவனுடைய நாமத்தினாலே சபை கட்டப்படுகிறது. 2 சகோதரர்கள் ஒன்றாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொறாமையை ஜெயித்து, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெருமையை ஜெயித்து ஒன்றாய் மாறுகிறார்கள். ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று கர்த்தரை அங்கு ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. நம்மை பார்த்து எந்த தூதரும் மனம் கலங்கக்கூடாது, எந்த தூதரும் கண்ணீர் விடக்கூடாது. நம்மை பார்த்து தேவனும் துக்கமாக இருக்கக்கூடாது, எந்த தேவனுடைய பிள்ளைகளும் துக்கமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை நம்முடைய காரியங்கள் எல்லாம் அங்குள்ள பழைய ஏற்பாட்டுகளை புதிய ஏற்பாட்டுகளை பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அப்படி தெரிந்தால் அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும். இங்கே இந்த யுத்தத்திலே இருந்ததான மற்ற மக்களை குறித்து ஒரு குறிப்பை தெபொராள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அது நமக்கும் பிரயோஜனமா இருக்க முடியும் பிரியமானவர்களே. அந்த யுத்தத்தில் யார் யாரெல்லாம் என்னென்ன செய்தார்கள் என்பதை அப்பட்டமாக இந்த பாடலை எழுதி வைத்து விட்டார்கள். வரக்கூடியவர்களுக்கு அது தெரியட்டும் என்று சொல்லி. அப்படி நாம் பார்க்கும் பொழுது முதலாவது நாம் பார்க்கிறோம் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. ரூபனுடைய பிரிவினைகள், எது கேட்டாலும் நான் வரமாட்டேன், நாங்களும் தனி, பிரிவினையே பத்தி பேசிட்டு இருப்பாங்க, பிரிஞ்சு பிரிஞ்சு போறது. ஒருவேளை சபையில கூட அப்படிப்பட்ட ஒரு சிறு கூட்டம் இருக்கலாம், பிரிந்து போகிறவர்கள். தாங்க மட்டும் சின்ன கூட்டமா கூடி மற்றவங்களோட ஒட்ட மாட்டாங்க. அப்படி இருப்பது மிகுந்த விசாரம், மிகுந்த வேதனை. ஆண்டவருக்கும் அப்படித்தான் பிரியமானவர்களே. ஒரு கணவனும் மனைவியும் பிரிந்திருந்தால் அது ஆண்டவருக்கு சந்தோஷம் அல்ல, அது மிகுந்த விசாரம். தேவதூதர்களுக்கு மிகுந்த விசாரம். எப்பொழுதுதான் இவர்கள் ஒன்றாவார்கள்? இவர்கள் நிமித்தமாக பிள்ளைகள் பாடுபடுகிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே, கணவன் மனைவி. ஆகவேதான் பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார், ஏயோதியாளுக்கும் சிந்தியாவுக்கும் அவர் புத்தி சொல்கிறார், 2 பேரும் ஒரு மனமாக வேண்டும் என்று சொல்லி லெட்டர்ல எழுதிட்டார். உலகம் முழுவதும் எத்தனையோ கோடி மக்கள் இதை பார்த்திருப்பார்கள். ஏயோதியாளுக்கும் சிந்தியாவுக்கும் ஒரே மனமாக இருக்கும்படி புத்தி சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ஒரு மனமாக இருக்கும் பொழுதுதான் கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி உங்களுக்கு பிரச்சனைகள் காரியங்கள் எல்லாம் இருந்தால் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்திலே உங்கள் ஸ்தோத்திரத்தோடே கூட விண்ணப்பத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதெல்லாம் அதை தொடர்ந்துதான் வருகிறது. தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தைகளையும் இருதயங்களையும் ஆட்கொள்ளும். ஒருவேளை சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை வரக்கூடிய சின்ன சின்ன காரியங்கள் இருக்கிறதா? பையனை இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா, அந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா, அதுல 2 பேருக்கும் பிரிவினை. பையனையும் பிள்ளையும் டூருக்கு அனுப்பலாமா? எனக்கு அங்க உள்ளதான சூழ்நிலை தெரியாது பிரியமான, நான் கடந்து வந்த சூழ்நிலையை சொல்லுகிறேன். டூருக்கு அனுப்பலாமா வேண்டாமா? அல்லது இந்த பையனுக்கு இந்த பெண்ணை நாம் ப்ரொபோஸ் பண்ணலாமா வேண்டாமா, கேட்கலாமா வேண்டாமா? இப்படிப்பட்ட பல காரியங்களிலே 2 பேருக்கும் பிரிவினைகள் வருவதற்கு காரணமா இருக்கிறது.
அந்த நேரத்தில் ஆண்டவர் பவுல் என்ன சொல்கிறார்? ஏயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் சொன்ன புத்திமதியை போல நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனிடத்திலே விண்ணப்பத்தோட கூட ஸ்தோத்திரத்தினாலே தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான ஒரு சமாதானம் உங்களை வந்து ஆண்டு கொள்ளும். என்ன சமாதானம்? கணவன் மனைவிக்கும் உள்ளதான சமாதானம். நம்முடைய உள்ளத்துல மட்டும் சமாதானம் இல்லை, 2 பேருக்கும் அந்த பிரிவினை இருக்கக்கூடிய இடத்துல வரக்கூடிய சமாதானம். ரூபனை குறித்து பார்க்கும்பொழுது பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. அத எந்த அளவுக்கு அவங்க கவலைப்பட்டிருக்காங்க, பாரப்பட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை நைட்ல படுக்கும் போதுதான் தெபோராளுக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். உன்னை நான் நியாயாதிபதியை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கோம். நீ என்ன லேடியா வந்துட்டு எங்களை எல்லாம் அதிகாரம் பண்ற என்று சொல்லியிருக்கலாம். அவள் என்ன செய்வாள்? தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். எந்த ஆளுமே இல்லை என்பதனாலே ஒரு பெண்ணை ஆண்டு தெரிந்து கொண்டார் நியாயாதிபதியாக இருக்க முடியாது. நான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அம்மா வந்தானா எங்க கோத்திரத்தில் யாருமே சேர மாட்டாங்க, நாங்களாம் பிரிஞ்சுதான் இருப்போம். அது தெபோராள் நினைக்கும் பொழுது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். எவ்வளவோ சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறார்கள். ரூபனுடைய கோத்திரத்தார் வந்தால் எவ்வளவு நமக்கு உதவியாக இருக்கும். ஒரு கை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சரி, நாங்களாம் யுத்தத்துக்கு போறோம், எங்க வீட்டுல உள்ள பொருளையா நீங்க பாத்துக்குங்க, தோட்டத்தை பாத்துக்குங்க, ஆடு மாடை பாத்துக்குங்க, அதுக்காவது நீங்க ஒரு கை கொடுக்கலாமே. அவங்க எதுக்கும் நாங்க வரமாட்டோம்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு மனவேதனை இருந்தது சொன்னால் அடுத்த வசனத்திலேயும் அதை அடிக்கோடு காண்பிக்கிறார்கள். பாத்தீங்களான்னு சொன்னால், மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. ஃபர்ஸ்ட் இருதயத்தின் நினைவுகள் மிகுதி என்று பார்த்தோம். அடுத்த வசனத்திலே மனோ விசாரங்கள் மிகுதி. கொரிந்தியர்ல ஒரு இடத்துல வாசிக்கிறோம், ஆவிக்குரியவன் ஒருவனாலும் நிதானிக்கப்படான், ஆனால் மாம்சத்துக்குரியவர்கள் அநேகரால் நிதானிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு பிரச்சனை உள்ள ஒரு பிரதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒரு மூத்த சகோதரர் அங்க வரானா, இந்த பிரதர் எப்படி இருக்கிறார் பிரதர், நல்லா ஆயிட்டாரா, இன்னும் அப்படித்தான் இருக்கிறாரா என்று கேட்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுடைய காரியங்கள் தான் இருதயத்துல மேலாக இருக்கிறது. அந்த பிரிவினை உள்ளதான காரியங்கள், அதை குறித்து தான் இருதயத்தின் நினைவுகள். அப்படின்னா அவங்களாம் நிதானிக்கிறாங்க. இன்னும் இருக்காரு அந்த சபையில, நல்லா இருக்காரா, ஷேர் பண்றாரா, ஐக்கியத்துல நல்லா வந்து பங்கு கொள்றாரா அப்படின்னு சொல்லி நிதானிக்கிறாங்க. ஆனா நாம் ஆவிக்குள்ளா இருந்தால் நாம் நிதானிக்கப்படும். மற்றவங்களாம் நம்ம போட்டு எடை போட்டு பார்க்க மாட்டாங்க, எப்படி இருக்கிறாரு என்ன இருக்காருன்னு சொல்லி. நம்மளை வந்து நல்ல விதத்துல விசாரிக்கிறது தவறு இல்லை, ஆனால் சரியாயிட்டாரா என்று விசாரிப்பது அந்த பட்டியலில் நாம் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த பிரதர் எப்படி இருக்காங்க, இந்த சிஸ்டர் எப்படி இருக்காங்க, உங்க கடன்ல எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தாங்களா, இப்ப எப்படி இருக்காங்க, நல்லா ஆயிட்டாங்களா, கொஞ்சம் இந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கும். அப்படிதான் சிந்திக்கையும் ஏயோதியாலும் இருந்தார்கள். பவுலுக்கு மன பாரம், எவ்வளவு பாரம் வந்திருந்தா ஒரு சபைக்கு எழுதக்கூடிய கடிதத்துல அவங்க பேரை சொல்லி எழுதிட்டு எண்ணி பாருங்க. ஒரு சபைக்கு எழுதக்கூடிய கடிதத்துல 2 பேரையும் சொல்லி எழுதி விட்டார். இன்றைக்கு நம்முடைய மூத்த சகோதரர் உங்கள் கடிதம், உங்கள் சபைக்கு ஒரு கடிதம் எழுதுறான்னு வைத்துக் கொள்வோம், அல்லது ஒரு குழுவிலே கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் அநேக சபைகள் வாசிக்க போகிறார்கள் என்றும் அறிந்தும் உங்க 2 பேர் பேரை, யாராவது 2 பேர் பேர் அதுல எழுதுறாரு என்று சொன்னால் அவர் எவ்வளவு மன பாரத்தினால இருந்திருப்பார். பவுல் அப்படித்தான். பவுல் அப்படி இந்த வசனத்தை போட்டு பாருங்கள். ஏயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் இருக்கக்கூடிய பிரிவினைகளால் இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. அந்த இருதயத்தின் நிறைவு தான் அந்த பெயர் இந்த நிருபத்தை எழுதும் போது வெளியே வருகிறது. இங்க வாசிக்கிறோம், ரூபனின் பிரிவினைகளால் மனோ விசாரங்கள் மிகுதி. முதல்ல இருதயத்தின் நினைவுகள் என்று போட்டுவிட்டார்கள், அதற்கு பிறகு அவர்களுக்கு திருப்தி இல்லை. மனோ விசாரங்கள் மிகுதி. மனோ விசாரங்கள் என்று சொன்னால் இது அப்படியே தெபோராளுக்கு இருக்கக்கூடிய என்ன மனப்பான்மையெல்லாம் நாம் அப்படியே தேவனுக்கு பொருத்தி பார்ப்போம். தேவன் நம்மை குறித்து எண்ணும் பொழுது இருதயத்திலே அவர் நம்மை குறித்து நினைத்துக் கொண்டே இருக்கிறாரா? நல்ல விதத்தில் நினைப்பது தவறல்ல. தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 40:17 என்று எண்ணுகிறேன், நானோ சிறுமியும் எளிமையுமானவன், தேவரீர் என் மேல் எப்பொழுதும் நினைவாயிருக்கிறீர். அந்த நினைவு நல்ல நினைவுகள் தான். அப்பா அம்மா பையன் ஒரு ரூம்ல உட்காந்து படிக்கிறான், அப்பா அம்மா பையன் படிக்கிறானா இல்லையா தெரியல, அப்பா அதை நினைச்சிட்டே இருக்காரு, நாளைக்கு ஃபைனல் எக்ஸாம், படிக்கிறானா இல்ல மொபைல நோண்டிட்டு இருக்கானு சொல்லி எட்டி பார்த்துட்டு இருந்த அந்த நினைவுகள் அது சரியான நினைவுகள் அல்ல. அதுபோல தேவன் நம்மை குறித்து எண்ணும் பொழுது நினைவு அப்படிப்பட்ட நினைவுகள் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கே வாசிக்கிறோம், அவர்களால் வந்த இருதயத்தின் விசாரங்கள் மிகுதி, மனோ விசாரங்கள். இந்த ரூபன் இந்த இவர்களோடு கூட சண்டைக்கு வரவில்லை, போருக்கு வரவில்லை என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? இங்கே நான் வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்திலே, மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டது என்ன? ஆங்கில மொழிபெயர்ப்பிலே அருமையாக போடப்பட்டிருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பிலே ப்ளீட்டிங் சவுண்ட் ஆஃப் த ஷீப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆடுகளா மே மேன் கத்துட்டே இருக்கும்போது அது ஒரு மியூசிக் மாதிரி வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு அவர் அங்கேயே இருக்கிறார், ரூபன் கோத்திரத்தார். இன்னொரு
மொழிபெயர்ப்பிலை பார்த்தால் இதை விட ஒரு படி மேல போய் அங்க ஆடுகளுக்காக ஒரு இசை வாசிப்பானாம். அந்த ஆடுகள்லாம் அப்படியே அமைதியா தங்கி இருக்கும் ஒரு இடத்துல. அதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக இசை வாசிப்பாரலாம். அந்த சத்தத்தை இவரும் கேட்டுக்கொண்டு என்ஜாய் பண்ணிக்கொண்டு அங்கேயே இருந்து விட்டார். யுத்தத்துக்கு வருவதற்கு மனமில்லை. மியூசிக் ரூபன் கோத்திரத்தார். இந்த இசை என்ன? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மந்தையின் தொழுவத்தின் சத்தத்தை கேட்டே அங்கே மந்தைக்குள்ளே இருந்து விட்டார். அந்த மியூசிக்கை கேட்டு, இசையை கேட்டு, இசையினாலே மயங்கி விட்டார் ரூபன் கோத்திரத்தார். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இங்கே சத்துருக்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். சத்துருக்கள் எல்லாம் பெலிஸ்தர் எல்லாம் தானமாய் கேம்ப் அடிச்சிருக்காங்க. இப்ப பெங்களூர் என்று வைத்துக் கொள்வோமே, பெங்களூர் அல்லது சென்னை உதாரணமாக சொல்கிறேன். சென்னை எடுத்துக்கொள்வோம். உங்கள் எல்லாருக்கும் சென்னை தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். சென்னையிலே என்று சொன்னால் பக்கத்துல செங்கல்பட்டு, இந்த பக்கம் காஞ்சிபுரம், இந்த பக்கம் திருவள்ளூர், அங்கங்க கேம்ப் போட்டிருக்காங்க எனிமிகள், சத்துருக்கள். அது போல இங்க பார்க்கிறோம். இந்த பெலிஸ்தர்ல எங்க வந்து விட்டார்கள் சொன்னால் எல்லாரும் கேம்ப் போட்டாங்க. எல்லாரும் அங்கே பாளையம் இறங்கினார்கள் என்று சொன்னால் கேம்ப் போட்டிருக்காங்க. எல்லாம் டென்ட்டை கொண்டாந்து வச்சு எல்லாரும் ஆயுத கருவிலெல்லாம் வைத்து வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சவுலின் குமாரனை யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபன் நோக்கி, நமக்கு எதிராக அந்த பக்கத்துல இருக்கிற பெலிஸ்தரின் தானியத்திற்கு போவோம். தானியம் என்று சொன்னால் கேம்ப், மிலிட்டரி கேம்ப் மாதிரி. தானியத்திற்கு போவோம் வா என்று சொன்னான். அதை அவன் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அப்படின்னா ஒரு நாட்டுக்கு பக்கத்திலேயே சத்துரு வந்து தானியம் போட்டு விட்டான். பக்கத்துல கேம்ப் அடிச்சிருக்கான். அப்படி பக்கத்துல கேம்ப் அடிச்சிருக்கும் பொழுது யோனத்தானுக்கு இருக்க முடியல. அப்பாட்ட கூட சொன்னா அப்பா போக வேண்டாம்னு சொல்லிடுவாரு. அப்பாட்ட கூட சொல்ல வேண்டாம் வா என்று சொல்லி ஒரே ஒரு சோல்ஜரை கூட்டிட்டு போகிறான் யோனத்தான். ஆண்டவர் வந்து தெளிவாய் ஒன்றும் சொல்லவில்லை, நீ யுத்தத்துக்கு போன்னு சொல்லவில்லை. அது ஒரு ஜெனரல் கட்டளையாக தான் அதுவரை பார்த்தார்கள். ஸ்பெசிபிக்கா யோனத்தானுக்கு எந்த ஒரு வார்த்தையும் வரவில்லை. ஆகவே தான் அந்த யோனத்தான் கேட்கிறான். 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு ஷூரா கிடையாது, அவ்வளவு நிச்சயம் இல்லை ஆண்டவர் இதை செய்வாரா, நமக்கு உதவி செய்வாரா என்று. ஆனால் யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று மட்டும் அவனுக்கு தெரியும். அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை அப்படின்னு அந்த ஆயுத தேடி பாருங்க எவ்வளவு சப்போர்ட் பண்ணி சொல்கிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம் என்று சொல்லி 2 பேரும் போறாங்க. இவங்க போனது தேவ சித்தம் தான் என்பதற்கு நாம் கீழே வாசிக்கிறோம். 15ஆம் வசனம். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாயிருந்தது, அன்று யுத்தத்தில் அவர் ஜெயித்தார்கள். காட் சப்போர்ட் பண்ணினார். அநேக சமயங்களிலே நாம் வந்து இன்னுமா எனக்கு இந்த விஷயத்துல தெளிவாக எனக்கு தேவ சித்தம் தெரியவில்லை என்று சொல்லி எதிரியை போராடுவதற்கு நீங்கள் தேவன் சித்தத்தை காத்து கொண்டிருந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது. தேவ சித்தத்துக்காக காத்திருப்பது தவறல்ல. ஆனால் தேவ சித்தம் என்று சொல்லிவிட்டு நாம் மியூசிக் கேட்டுட்டு இருக்க கூடாது, இசை கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த இதா இருந்தாலும் விசுவாசத்தோடு போக வேண்டும். சாத்தானோடு போராடுவதற்கு தேவன்கிட்ட போய் கேட்க வேண்டுமா? மாம்சத்தின் இச்சையோடு போராடுவதற்கு தேவனத்தில் கேட்க வேண்டுமா? உலகத்தின் ஆவியோடு போராடுவதற்கு இல்லை. எந்த நேரத்திலும் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆகவே தான் எபேசியர்லே நான் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய வீரனை போல சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா, ஆவிக்குரிய பட்டயம் எதில் எதிர்க்க கொடுத்திருக்கிறார்? எப்பொழுதுமே ரெடியா இருப்பதற்காக, ஆயத்தமா இருப்பதற்காக. ஆனால் அவங்க அப்பா சவுல் அவர் என்ன செய்கிறார் என்று 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சவுல் கிபியாவின் கடைசி முனையாகிய மிக்ரோனிலே ஒரு மாதள மரத்தின் கீழே இருந்தான். வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்திருப்பான் சவுல்? வீட்டுல நான் போருக்கு போறேன்னு சொல்லி வந்திருப்பார். ஆனால் வழியில எங்க வந்து உட்கார்ந்து விட்டார்? மாதுளை மரத்தின் கீழே. ஒருவேளை மாதுளை மரம் பறிச்சு சாப்பிட்டு அங்கே ஏறக்குறைய 600 பேரா இருந்தார்கள் அவனோட கூட இருந்த ஜனங்கள். பிரியமானவர்களே, நாம் ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாம் போராடுவதற்கு தவறி ரூபனுடைய கோத்திரத்தாரை போல மியூசிக் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் போருக்கு போகட்டும் என்று சொல்லும் பொழுது நாம் மட்டும் அங்கே தனியா இருப்பதில்லை. நம்மை சுற்றிலும் ஒரு 600 பேர் சேர்ந்து உள்ளது போல நாம் ஒரு கூட்டத்தையே கூட்டிக் கொண்டு போய்விட முடியும். நாம் ஒருவருடைய பின்மாற்றத்தினாலே, ஒருவருடைய மனப்பான்மையினாலே, ஒரு கணவன் செய்வதனாலே முழு குடும்பம் அப்படி போய்விட முடியும். ஒரு சபையில ஒரு மூப்பர் அப்படி இருப்பதனாலே முழு சபையும் அப்படி இருந்து விட முடியும், அல்லது ஒரு கூட்டம் போய்விட முடியும். இங்கே சவுல் மாதுள மரத்தின் கீழே போய் கடைசி முனைக்கு போய்விட்டார். கடைசினா எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொன்னா தானியம். பெலிஸ்தர் தானியத்திலிருந்து
கடைசிக்கு போய் விட்டார். கடைசி மாதுளை மரத்தின் கீழே போய் அங்கே உட்கார்ந்து கொண்டார். யுத்தத்துக்கு போவதற்கு அவருக்கு மனம் இல்லை. அவர் அங்கே உட்கார்ந்து என்ன செய்திருந்திருப்பார்? தூங்கி இருந்திருப்பார், அல்லது ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்திருக்கிறார். நாம் எல்லாரும் அறிவோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இங்கே தேவனுடைய ஆவி தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது அவனுக்கு கஷ்டம் வந்துவிடும். 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. கலங்கப்படுகிறதுன்னு சொன்னா அந்த நாட்டில் அவனுக்கு ஒரு டிப்ரெஷன் வந்திருக்கும். அசுத்தாவினாலே வரக்கூடியதான ஒரு கலக்கம், கலங்கி அப்படியே இருந்திருக்கும் பொழுது அங்க என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஒரு மியூசிக் வாசித்தால் அவருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். மியூசிக் வாசித்தால் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக யாரை அவர்கள் தேடுகிறார்கள்? 18ஆம் வசனத்திலே வாசிக்கும்போது மத்தியிலே வாசிக்கிறோம், ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன், அவன் வாசிப்பதிலே தேறினவன். 23ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினாலே வாசிப்பான், அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க கொஞ்சம் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே? சவுல் பொல்லாத ஆவி வந்தது ஏன் என்பதை அவன் அறிந்து அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். அதற்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போய்விட்டேன், இப்பொழுது என்னை தாழ்த்துகிறேன், இந்த அசுத்தாவி வந்து என்னை கலங்க பண்ணுகிறது. ஆனால் அந்த மனம் திரும்பல் இல்லாதபடிக்கு தாவீதை கூட்டிக் கொண்டு மியூசிக், அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு பிளஷர், அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு சமாதானம். பிரியமானவர்களே, ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னாலுமே ஒருவேளை நீங்கள் ஒரு பாவத்தினாலே தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். இப்பொழுது நீங்கள் ஆழமாய் மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த சவுலை போல மியூசிக் அல்லது வேறு ஏதாவது உங்களை தாளாட்டுவதற்கு, உங்களை ஆறுதல் படுத்துவதற்கு, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவோம். அவன் ரட்சிக்கப்படாதவன், பழைய காலத்து ஃப்ரெண்டு, கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தா அந்த மனசாட்சி நம்மளை உறுத்துவதையும் நம்மளை தொந்தரவு செய்வதையும் கொஞ்சம் அது தூங்க வைக்கலாம். ஆறுதல். எப்படி நாம் ஆறுதலை தேடுகிறோம்? இசை என்பது ஒரு குறிப்பிட்ட காரியமா இருந்தாலும் பல காரியங்களை அதோடு கூட ஒப்பிடலாம். மற்றவர்கள் தாளாட்டுகிற தாளாட்டு, அநேக சமயங்களிலே இப்படிப்பட்ட நிலை வரும்பொழுது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சோதனை, யாராவது ஒரு சகோதரனிடத்துல பேசலாமா, ஒரு பெண்ணிடத்துல பேசலாமா, பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமே. அப்படி போகிறவர்கள் தான் அநேகர் பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள், சோதனையை விழுந்து விடுகிறார்கள். நானும் இன்னொரு பெரிய அலுவலர், அவரும் நாங்கள் வேறொரு நாட்டுக்கு போயிருந்தோம். அப்பொழுது அதிகமாய் நாங்கள் பேசக்கூடிய தருணம் எல்லாம் கிடைத்தது. அப்பொழுது அவர் என்ன உணர்ந்தாரோ தெரியவில்லை, அவருக்கு கொஞ்சம் மனசாட்சி உறுத்த ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது என்னிடத்தில் சொல்லுகிறார், ஒரு பெண்ணோடு கூட அவளுடைய அனுமதி வாங்கி விபச்சாரத்தில் ஈடுபடுவது ஒன்றும் பாவம் இல்லை வின்சென்ட், அது கடவுள் ஏற்றுக்கொள்வார் என்று எண்ணுகிறேன். ரொம்ப ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், ரிலாக்ஸ்க்காக அந்த பாவத்தில் ஈடுபட்டால் அதை தேவன் கண்டுகொள்ள மாட்டார். நாம் அந்த அளவுக்கு போகாமல் இருக்கலாம், அதுக்கு முன்படியில் இருக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு என்று சொல்லி நாம் ஒரு உறவை தேடுகிறோமா? ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு என்று சொல்லி இந்நேரத்துல பேசினால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஏன் அங்கே ரிலாக்ஸேஷன் வரவில்லை? ஏன் அங்கே ஆறுதல் சமாதானம் வரவில்லை? வருவதற்குரிய ஒரே வழியை நாம் தேட வேண்டும். அது என்னவென்றால் மனம் திரும்புதல். அந்த காரியத்தை சீர் செய்ய வேண்டும். யாரிடத்துல போய் ஒப்புரவாக வேண்டுமோ ஒப்புரவாகி சரி செய்ய வேண்டும். அதை விட்டு மற்ற விஷயத்துல சவுளை போல எவ்வளவு நாட்கள் சவுளுக்கு இந்த இசை வாசிப்பது பிரயோஜனமா இருந்தது? நிரந்தர தீர்வு அல்ல, ஒரு டெம்பரரி தான். தாவீதை அங்கே அறிமுகப்படுத்துவதற்காக தேவன் அதை அனுமதித்தார். மியூசிக் போடுறது சொல்யூஷன் கிடையாது, சவுலுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அல்ல. தாவீது அந்த அரண்மனையில் போய் பழக்கப்பட வேண்டும் என்றால் நாளைக்கு அவன் அந்த ஆளுகை செய்ய வேண்டும். அதற்காக தான் தேவன் பழக்கப்படுத்தி அவனை அனுப்பினார். இல்லாமல் சவுலுக்கு ஒரு தீர்வை கொடுப்பதற்காக இல்லை. சவுலுக்கு ஒரு தீர்வு என்பது ஆழமான ஒரு மனம் திரும்பல் நிமித்தமாய் வர வேண்டும். அதை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. ஆக இங்கே நாம் பார்க்கிறோம், சவுல் அந்த இசை கருவி அது அவரை கொஞ்ச நேரம் அவருக்கு சமாதானம் கொடுத்தது. அது மெய்யான சமாதானம் அல்ல, மெய்யான மனம் திரும்புதல் அல்ல. அவர் திருந்தவில்லை. இன்னொரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம். இதை நாம் எல்லாருமே இந்த காரியத்தை குறித்து நாம் கேட்டிருப்போம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே, மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்த போது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகைப்படவும் அனுப்பினான். ரூபனை போல இவர் மியூசிக் கேட்பதற்காக உட்கார்ந்து விட்டார். ரூபன் கோத்திரத்தை போல இசைக்கருவி
கேட்பதற்காக உட்கார்ந்து விட்டார். கீழே வாசிக்கிறோம். ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து, அந்த நாட்கள் இப்படி இந்த நாட்டில் உள்ளதான ஹெட்போன்ல போட்டு பாட்டு கேட்கலாம் அந்த நாட்டில் இல்லை. இருந்திருந்தால் தாவீது அதை கேட்டுக்கொண்டு இருந்திருப்பார். நல்ல மியூசிக் கேட்டுக்கொண்டு இருந்திருப்பார். ஆனால் சாயந்தரம் தான் படுக்கையில இருந்து எழுந்திருக்கிறார். உறங்கி விட்டார். யுத்தத்துக்கு போகாமல் பின்னே தங்கிவிட்டார். அவருக்கு விளையாட்டு மைதானம் கூட அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை அவருக்கு பஞ்சு மெத்தையாக மாறிவிட்டது. படுத்து தூங்குவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று எண்ணிவிட்டார். எல்லாரும் போராட்டத்துக்கு போகும்பொழுது என்ன நடந்தது என்று நாம் தெரியும். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். அந்த ஒரு வார்த்தை வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதன் பின்னால் எவ்வளவு தீமை இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருக்கல பிரியமானவர்களே. தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். 3 வார்த்தை தான், அதுல 30,000 வார்த்தைகள் அடங்கியிருக்கும். தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டான். அதனுடைய விளைவு என்ன? விபச்சாரம். தாவீது எருசலேமிலே இருந்து விட்டான். அதனுடைய விளைவு என்ன? உரியா கொலை. தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். அதனுடைய விளைவு என்ன? இவன் அந்த நாத்தான் தன்னிடத்துல வந்து சொல்லுகிறான், ஒரு கதையை போல அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்ப நாளத்தினையாக திரும்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். தாவீதுடைய சொந்த 4 மகன்கள் கொல்லப்பட்டார்கள், உயிர் வாங்கப்பட்டார்கள். 1க்கு 4 என்று இவருடைய வார்த்தையில சொன்ன காரியமே அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றது. இதனாலே தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டார். தாவீதோ யுத்தத்திற்கு போகவில்லை. தாவீதோ போர்க்களத்துக்கு போகவில்லை. தாவீது யுத்தத்துக்கு போகாதபடி அவருடைய படுக்கையில இருந்து விட்டார். சவுல் யுத்தத்துக்கு போகாதபடி மாதுளம் செடி மரத்தின் கீழே கடை முனையிலே போய் இருந்து விட்டார். ரூபன் அவன் நாட்டு மந்திங்களுக்கு நடுவில் இருந்து இசையை கேட்டுக்கொண்டு அங்கே இருந்து விட்டார். அவனுடைய விளைவுகள் எல்லாம் பரிதாபமாக இருக்கிறது. தாவீதுடைய அந்த எருசலேமில் இருந்து விட்டார் என்பது நிமித்தமாய் வந்த விளைவுகள் என்ன? உன் வீட்டை விட்டு பட்டயம் ஓய்வதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். பட்டயத்தினாலே அனைவரும் செத்தார்கள். கடைசி வரை பிரச்சனை தான். அப்சலோமே தாவீதை விரட்டி விட்டார். தாவீதை கொல்லுவதற்கு எத்தனைத்தார். எவ்வளவு பிரச்சனைகள். கடைசியில் அப்சலமும் மரித்தான். எவ்வளவு பிள்ளைகள் மரித்தார். தன் சொந்த பிள்ளைகள் மரிக்கிறதை கண்ணிலே 1, 2, 3, 4 கண்களிலே கண்டார். எவ்வளவு துக்கமா இருக்கும். அப்சலோமே உன்னுடைய இடத்துல நான் மரித்த நலமா இருக்குமே. தாவீதோ எருசலேமிலே இருந்து விட்டார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறையும் நாம் நேராய் போய் மனம் திரும்புவதற்கும் போராடுவதற்கும் ஆவிக்கிற வாழ்க்கையிலே சாத்தானோடு கூட போராடி, உலகத்தோடு போராடி, சோதனையோடு போராடி ஜெயிப்பதற்கும் நாம் போகாதபடி அதற்கு விட்டு கொடுத்து நாம் தூங்க போகும்பொழுதோ அல்லது அசால்ட்டாக இருக்கும் பொழுதோ அசட்டையா இருக்கும் பொழுதோ தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான் என்ற வாசகம் நம்முடைய காதில் ஒலிக்கட்டும். பிரியமானவர்களே, அவனுடைய விளைவுகள் நாம் அறியாமல் இருக்கலாம். அவனுடைய விளைவுகள் எவ்வளவா இருந்து ஒவ்வொரு முறையும் நான் பின்வாங்கும் பொழுது போராட தயங்கும் பொழுது ஜபத்திலே போராடலாம். பிசாசோடு எதிர்த்து நிற்க வேண்டும். வசனத்தை வாசித்து வசனத்தை சொல்லி அவனிடத்தில் நாம் போராட வேண்டும். அப்படி போராடாதபடிக்கு நாம் இருந்து விட முடியும். ரூபனுடைய காரியத்தை நாம் பார்த்தோம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், கடைசி நாட்களிலே நோவாவின் காலத்தில் நடந்தது போல் நடக்கும், லோத்தின் நாட்களில் நடந்தது போல் நடக்கும். என்ன செய்தார்கள்? லோத்தின் நாட்களே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் விற்கவும் வாங்கவும் அதிலேயே திளைத்து விட்டார்கள். அவர்களுக்கு போராடுவதற்கெல்லாம் நேரம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வருவதற்கு நேரம் இல்லை. பரிசைகளோடு போராடுவதற்கு நேரம் இல்லை. சதுசைகளோடு போராடுவதற்கு நேரம் இல்லை. தவறான உபதேசங்களோடு போராடுவதற்கு நேரம் இல்லை. உலகத்தோடு கூட போராடுவதற்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை. அடுத்த கூட்டத்தாரை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். அடுத்த கூட்டத்தாரை பார்க்கும்போது தான் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். இவங்களாம் வரல, யுத்தத்துக்கு வரல. அது தெபோராள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆசேர் மனுஷர் எங்க இருக்காங்க? கடற்கரையிலேயே தங்கி தங்கள் குடாக்களிலே தாபரித்தார்கள். குடாக்கள் என்றால் தமிழ்ல அர்த்தம் தெரியுமா என்று தெரியவில்லை. ஹார்பர், துறைமுகம், குட்டி குட்டி ஹார்பர், அங்கேயே தங்கிட்டாங்க. வீட்டுல இருந்தா கூட யுத்தத்துக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. இந்த 12 கோத்திரத்தாருக்கும் 11 கோத்திரத்தாருக்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்தார்கள் கானான் தேசத்திலே. அப்படி இந்த ஆசேருக்கு ஒதுக்கி கொடுத்த நிலம் பார்த்தீங்கன்னா ஆசேர் கோத்திரத்துக்கு பீச் ஓரத்துல கொடுத்துருக்காங்க. பீச் ஓரத்துல கொடுத்ததுனால அங்க நிறைய துறைமுகங்கள், அதுல போய் தங்கிட்டாங்க. வீட்டுல இருந்தா அம்மா வந்து சண்டைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால அங்க கொண்டு போய் விட்டுறது. யுத்தத்துக்கு போக விருப்பம் இல்லை. ஆசேர் கடற்கரையிலேயே தங்கிட்டான். கடற்கரை என்று சொன்னால் தண்ணீருக்கும் நிலத்துக்கும் உள்ள ஒரு பார்டர் கிறிஸ்டியானிட்டி. பார்டர்லேயே தங்கிறது, கரையிலேயே தங்கிறது. இப்படி கால் எடுத்து வச்சா கடல் தண்ணி, இப்படி கால் எடுத்து வச்சா மணல், ரெண்டுமே என்ஜாய் பண்ணலாம் கடற்கரையில இருந்தா.
அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை வஞ்சித்துக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தையும் நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். பரலோகத்தில் போனால் அங்கே உள்ள ஆசீர்வாதத்தையும் முழுமையாக அனுபவிக்க வேண்டும். கடற்கரையிலேயே வாழ்ந்து கொண்டு ரொம்ப டீப்பா எதுலையும் போயிட வேண்டாம். ஆழமா போய் மீன் பிடிக்கின்றாங்க, அங்கேயும் போக வேண்டாம். ஆழமா தரையில போய் போராடணும், அங்கேயும் போக வேண்டாம். இங்கேயே இருந்துட்டு போவோம். யாராவது வந்து நம்மளை கூப்பிட்டாங்கன்னா கடலை இறங்குற மாதிரி பாசாங்க காமிப்போம். கடல்ல இருந்து கப்பல்ல யாராவது வாப்பான்னு கூப்பிட்டா, மீன் பிடிக்க வாப்பான்னு கூப்பிட்டானா நிலத்துக்கு போற மாதிரி நம்ம கேட்போம். பார்டர் கிறிஸ்டியானிட்டி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? நமக்கு பார்டர் என்பது முழுகிருதி முடி கிறிஸ்துவனாய் நாம் வாழ விரும்புகிறோமா? இல்லை, அரை இறுதிய கிறிஸ்தவமா இருந்து கொண்டு உலகத்தை முனைவித்துக் கொண்டு கொஞ்சம் சினிமா பாட்டையும் கேட்டுக்கிட்டு அங்கேயும் அதையும் பார்த்து அந்த காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு அப்பப்ப செய்தியும் கேட்டுட்டு அது பார்டர் கிறிஸ்டியானிட்டி. ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல 3ஆம் அதிகாரத்திலே 15-16 வசனங்களை வாசிக்கிறோம். நீ ஒண்ணு அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. ஒண்ணு போர்க்களத்துல இரு, இல்லாட்டா கப்பல் ஆழத்துல போய் மீன் பிடி. ரெண்டுமே ரிஸ்கியான பிளேஸ் தான். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணு. ஆண்டவர் கேட்கிறார், ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் வாந்தி பண்ணி போடுவேன். ஏன்னா நீ ஒன்னும் தீர்மானிக்கவே இல்லை. எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள். பாகால் உங்களுக்கு தெய்வமானால் அவனை செய்வீங்கள், யெகோவா உங்களுக்கு தெய்வமானால் அவரை செய்வீங்கள். யாருன்னு பார்த்து சொல்லுகிறார்? பாகால சேவிக்கிறவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு தீர்மானித்து விட்டார்கள். நல்லது தவறோ ஆண்டவரை சேவிக்கிறவர்களும் தீர்மானித்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது எலியாவுடைய பிரச்சனை என்ன? இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மக்கள் சீக்கிரமாக தீர்மானிங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்னா இந்த மக்களை நம்பவே முடியாது. ஆண்டவருக்காக வாழக்கூடிய நான் 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தது போல மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த என்னுடைய பிள்ளைகளிலே நாம் ஒருவராய் இருக்கிறோமா பிரியமானவர்களே? அல்லது பாதி இறுதிய முறைகளாய் நாம் இருக்கிறோமா? இந்த 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், முழு இறுதியமுடையவர்கள் நாம் தாண்டி போய்விட்டோமா பிரியமானவர்களே? நான் கேட்க வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், 2 எஜமான்களுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய ஒரு காலம் முடியவே முடியாது, ஆனால் முடியும் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகமும் வேண்டும், ஆண்டவரும் வேண்டும். உலக ஆசீர்வாதம் வேண்டும், அதே சமயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணி அது வேண்டும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் வேண்டும். சமரசம் செய்கிறவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவளை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னால் நாம் சரீரமாக சபையில ஒரு பங்காய் மாற முடியாது. எப்பொழுதுமே அது வெளியே தனியாதான் இருக்கும். சபையில நாம் போய்கொண்டிருந்தாலும் சரி, அந்த சபையில நாம் இன்டெகிரேட்டடாக கட்டப்பட முடியாது. அதுதான் நாம் இங்கே நாம் வாசிக்கிறோம். இரட்டை வாழ்க்கை. சிறு பிள்ளைகளை இப்பொழுதே தீர்மானங்கள், நான் தேவனுக்காக நான் வைராக்கியமாய் முழுவதும் சிஷியாய் நான் வாழ்வேன். சிஷத்துவத்தை குறித்து நாம் கேட்கிறோம். இங்கே நாம் தானை குறித்து வாசிக்கிறோம். அவன் கப்பலிலே இருந்து விட்டான். 17ஆம் வசனத்திலே இப்பொழுது நான் வாசித்தோம், அதுக்கு மேலே பாருங்கள். தான் மனுஷர் கப்பல்களிலே தங்கியிருந்தது என்ன? இவங்க இன்னும் கொஞ்சம் விவரமானவங்க. கடற்கரையில இருந்தாலும் இழுத்துட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கப்பலுக்குள்ள போய் எழுந்திரிச்சு கப்பலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவோம். கப்பலில் இருந்தது ஏன் இருந்து விட்டார்கள்? யுத்தம் என்று சொன்னால் எக்கால சத்தம் எல்லாம் ஊதி எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது, எல்லாரும் போருக்கு வாருங்கள், எல்லா கோத்திரத்தாரும். ஆனால் இந்த தான் கோத்திரத்தார் கப்பலுக்குள்ள போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை எல்லாரையும் விட்டு நாம் நாமே கப்பலுக்குள்ளே போனது போல மூடிக்கொள்ள முடியும். சபைக்கு தான் வந்துட்டு இருக்கோம், ஆனா யார்ட்டையும் எதுவும் நம்ம பேசுறது கிடையாது. நோ ஷேரிங், நோ ஃபெலோஷிப், எக்ஸ்க்ளூசிவா. யோனா கப்பல்ல போயிட்டு இருந்து என்ன செய்தார்? அடி தட்டில் படுத்துட்டார். மற்றவங்க ஏன் கடல்ல ஆடுது, ஏன் கடல்ல புயல் கொந்தளிப்பு, அந்த கான்வர்சேஷனே நமக்கு வேண்டாம். நம்ம போய் கடைசியில தனியா படுத்துக்கொள்வோம். பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்லை பிரியமானவர்களே. தேவன் யோனாவே ஒரு திட்டம் வைத்திருந்தவனால அவன் அசைத்து எழுப்பப்பட்டான். அதுக்கு பிறகு நடந்தது நமக்கு தெரியும். கப்பலிலே தான் இருந்து விட்டான், யோனா இருந்தது போல. சில சமயத்தில் இந்த கப்பல் என்று சொன்னால் அது ஒரு இருளான ஒரு வாழ்க்கை. யோவான் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், நிக்கோதேமியை பற்றி சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் ஒளிநடத்திலே வருவதற்கு பயப்படுகிறார்கள், விருப்பமில்லை. ஒளிநடத்திலே வந்தால் தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படும் என்பதனாலே அவர்கள் வர தாமதிக்கிறார்கள், வர விருப்பமில்லை என்று நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேல் ஜனங்களே அப்படியே ஒரு கூட்டத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். இங்கே பார்க்கிறோம் 22ஆம் வசனம். எப்ராயிம் மலைகளிலே ஒளித்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முடிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். பயத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறார். இங்க போனா ஏதாவது கேட்டுருவாங்களோ? அநேக பிள்ளைங்க, நான் ஒரு பெந்தகோஸ்து சபையில வளர்ந்தேன். அநேக பிள்ளைங்க சபைக்கு வரமாட்டாங்க.
என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அம்மா எந்திச்சு சாட்சி சொல்லுவாங்க. என் பையன் ஒரே பிரச்சனை பண்ணா, அது பண்ணுனா, இது பண்ணா, ஸ்கூல்ல ஒரு பையனுடைய இத திருடிட்டு வந்துட்டான், அப்படி இப்படின்னு இவனுடைய காரியத்தெல்லாம் சபையில போட்டு உடைச்சிருவாங்க. அந்த சபையில அவன் எப்படி வர விரும்புவான்? அப்படி ஒரு காலம் நாம் செய்யக்கூடாது பிரியமானவர்களே. நம்ம ஒருவேளை சபையில அப்படிப்பட்ட சாட்சி சொல்லாமல் இருக்கலாம். சபையில சாட்சி சொல்ல விட மாட்டார்கள். பிரதர்ஸ் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, அவங்ககிட்ட நம்ம பையனை பத்தியும் பிள்ளைய பத்தியும், பிரதர் என் பையன் பண்ணதை கேள்விப்பட்டீங்களா? பக்கத்துல உட்காந்துருப்பான். அவன் அப்படியே நைஸா வெக்கப்பட்டு ஓடிடுவான். அவனை பத்தி எல்லாம் சொல்றது இல்ல. அப்படி நீங்க கண்டிப்பா சகோதரர் சொல்லணும்னா, பையன் இல்லாத நேரத்துல நீங்க தனியாக சொல்லுங்கள். எல்லாருடைய முன்பும் வச்சு அவன் பண்ற குறும்ப பாருங்க பிரதர். அந்த பிரதரை வந்து பார்த்தாலே ஓடி ஒளிஞ்சுக்குவான். ஏன்னா தன்னுடைய வண்டவாளம் எல்லாம் இவருக்கு தெரியும் என்று சொல்லி. ஸோ நாம் இந்த விஷயத்திலே நாம் ஞானமுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஆகவே இங்கே நாம் வாசிக்கிறோம், தான் கப்பலிலே இருந்து விட்டார், ஒளிந்து கொண்டிருப்பது, வெளியே வருவதற்கு விருப்பம் இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அநேக சமயங்களில் ஸ்திரீகள் அவங்க கப்பலுக்குள்ள போயிடுவாங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கணவனுக்கு கொடுப்பார்கள். அந்த கப்பலுக்கு பேர் சொன்னா மூட் அவுட்னு சொல்லலாம். என்னம்மா இதாச்சு, என்ன ஆச்சு பிரச்சனை? கப்பலுக்குள்ள போய் டைட்டா கதவை சாத்தியாச்சு. ஆண்டவரே வந்து கதவை அடைத்தாரு போல இவங்க நல்லா கதவை ஸ்ட்ராங்கா அடைச்சிட்டாங்க. அவர் 2-3 நாட்கள் ஆகும். அப்படிப்பட்ட கப்பல் எல்லாம் நாம் யாரும் ஏறக்கூடாது பிரியமானவர்களே. உடனே நாம் பேசி காரியங்களை சந்திக்க வேண்டும். அதுவும் ஒரு போராட்டம் தான். அங்க என்ன கப்பல், என்ன யார் எதிரி? அங்கே சுய பரிதாபம், செல்ஃப் பிட்டி, சுய அனுதாபம். அதோடு போரிட வேண்டும். வாளை எடுத்து போரிட வேண்டும். சுய பரிதாபமே உனக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீ சொல்றபடி நான் கப்பலுக்குள்ள போய் ஒளிஞ்ச மாட்டேன். நான் போய் இப்ப கணவன்ட்ட நான் பேசிடுவேன். அல்லது கணவன் அப்படி மூலம் உட்காந்துருக்கலாம். மனைவிட்டு பேசணும், அதை உடைச்சிடணும். அதுதான் நம்முடைய போராட்டம் பிரியமானவர்களே. கப்பல்லே இருந்து விட்டான். ஆனால் அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 18ஆம் வசனத்திலே, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஆங்கில வேதாந்தத்திலே risked their lives. செபுலோனும் நப்தலியும் அவர்கள் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று வாசிக்கிறோம். இதே போல ஒரு சில வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். அதை விட்டு நான் வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு 16ஆம் அதிகாரம், ரோமருக்கு 16ஆம் அதிகாரம். அங்கே நாம் வாசிக்கிறோம், 2 கணவன் மனைவி 2 பேர் தான். அவங்களை குறித்து பவுல் கொடுக்கக்கூடிய சாட்சி என்ன? பவுல் சாதாரணமா எல்லாரையும் கொடுத்து சாட்சி கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்துட்டாருன்னா பயங்கரமான சாட்சி. அதை நான் வாசிக்கிறோம் 3ஆம் வசனத்துல, கிறிஸ்தியேசுக்குள் என் உடன் விளையாட்டலாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள், அவர்களின் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். எப்படி கழுத்தை கொடுத்திருப்பாங்க? என்ன கஷ்டமா இருந்தாலும், பிரதர் நாங்க வரோம் பிரதர், ஃபர்ஸ்ட் ஆளா 2 பேரும் ஊழியத்துக்கு நாங்க வரோம் பிரதர். பிரதர் சிஸ்டர் நீங்க சிஸ்டரா இருக்கீங்க, அங்க எல்லாம் பிரச்சனை கிச்சனை திடீர்னு போராட்டம் வந்துடும், திடீர்னு யூதரெல்லாம் ஏத்துது கள்ள தடிப்பாங்க, பரவாயில்ல பிரதர் நாங்க வரோம் பிரதர், நீங்களே போறீங்க, நாங்க 2 பேரும் வரோம். ஆளா போட்டு நின்றுவாங்க. அதான் ஊழியத்துக்காக கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புரத ஜாதியார் சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கிறார்கள். அது போன்ற சகோதரர்கள், அது போன்ற குடும்பங்கள் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை பிரியமானவர்களே. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த காம்ப்ரமைசிங் கிறிஸ்டியானிட்டிக்கு நாம் பயந்து போகக்கூடாது. ஏதாவது அவங்கள பிரியப்படுத்துறதுக்கு ஏதாவது நாங்களும் இப்படிதான் இருப்போம் சொல்லக்கூடாது. அது ஒரு போராட்டமானு சொன்னா நாம் பொருளாய் நாம் போக வேண்டும். ரிஸ்க் பண்ணினவர்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 15ஆம் அதிகாரத்திலே ஒரு சிலருக்கு தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள், 2 இடம் தான் வருகிறேன் எண்ணுகிறேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்திலே இவர்களுக்கு மாதிரியா இருந்தவர்கள் யார் என்று சொன்னால், நாம் வாசிக்கிறோம் 25ஆம் வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்புக் கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாகிய பர்னபா, பவுல். எப்படிப்பட்ட ஒரு சாட்சி! பரலோகத்தில் எவ்வளவு இவர்களை குறித்து தேவதூதர்கள் ஆண்டவரை தீர்த்திருந்திருப்பார்கள். பவுலுக்கா பர்னபாவுக்காக சேனையினால் கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ளவர். இதை பார்த்து அங்க ஒரு பாடல், நம்மை பார்க்கும் பொழுது பரலோகத்திலே பாடல் உண்டாக வேண்டும் பிரியமானவர்களே. முழு இதயமுள்ளா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை குறித்து பரலோகத்திலே ஒரு துதி சத்தம், நமக்காக அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைக்க. என்றால் நம்மை அப்படி மாற்றின ஒரு தேவன் தான். கடைசியா ஒரு வருஷத்தை நான் சொல்லி முடிக்க, பிலிப்பியர்லையும் பார்க்கணும், எப்ராபரோதித்து மிகுந்த வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தான். ஆனா மற்றவங்க தான் வியாதியா இருந்தான்னு கேள்விப்பட்டார்களே என்று சொல்லி மனம் வருந்தினான். இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மற்றவங்க இன்னும் கேள்விப்படலையா என்று சொல்லி நாம் மனம் வருந்துகிறோம். நம்ம உடம்பு சரியில்லையே, நம்ம பார்க்க வரலையே, விசாரிக்கலையே, ஒண்ணு கூட கேட்கலையே. ஆனா எப்பாப்ரதி மனது பாருங்க, அதான் டிவைன் நேச்சர், திவ்ய சுபாவம். மரணத்துக்கு சமீபமாயினா ரொம்ப சீரியஸ் ஆயிட்டார். இன்னும் 1 மணி நேரமோ 1 நாளோ உயிர் போயிடும் அப்படின்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை குறிச்சு கேள்விப்பட்டுட்டாங்களேன்னு சொல்லி அவன் மனசுல அவ்வளவு பாரம். அவரும் பார்த்தீங்கன்னா பிராணனை கொடுக்க துணிந்தவர். அதுல எவ்வளவு கஷ்டங்கள் ஊழியத்தின் நிமித்தமா அனுபவித்திருக்கலாம். பவுலும் இப்படித்தான்.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் நாம் எல்லாரும் அப்படி இருக்க முடியும். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அப்படின்னா பிராணனை கொடுக்க வேண்டியதா இருந்தாலும், மரணம் நேரிடுவதா இருந்தாலும் சாத்தானை ஜெயிக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்திலே நாம் இருக்க போகிறோமா பிரியமானவர்களே? மரணம் நேரிடுவதா இருந்தாலும், ஐயோ சாவா அப்படின்னா நான் வேணாம், நான் பிசாசோட காம்ப்ரமைஸ் பண்ணிடுறேன், அப்படி இல்லை. மரணம் நேரிடுறதா இருந்தாலும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு சவாலாய் இந்த வசனம் இருக்கிறது. மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பெறாமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஏன் ஜீவனை பார்க்கக்கூடாது? ஆட்டுக்குட்டியான ரத்தம், சாட்சியின் வசனம், இது ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சாத்தான் உங்கள் மீது கோபப்படுவான். கோபப்பட்டு என்ன செய்வான்? உங்களுக்கு மரணத்தை கொடுக்கக்கூடியதான ஏதாவது சூழ்நிலை அனுப்புவான். ஆனால் மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தற்கும்படி அப்படிப்பட்டவர்களாய் நல்ல போர் வீரர்களாய் தேவன் நம்மை மாற்றுவாராக. இந்த நாட்களிலே ஆண்டவரே நல்ல போர்வனாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே, தயாரா இருக்கிறேன், எப்ப அனுப்பணுமோ நீங்க அனுப்புங்க ஆண்டவரே, ஆனா நான் தயாரா இருக்கிறேன். அது எதற்கு விரோதமா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் மனப்பூர்வமாய் முடிவு சிஷ்ணாய் நான் வாழ்கின்றேன். நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை எப்பொழுதும் அது ஒரு பஞ்சு மெத்தையில் படுத்திருக்க ஒரு வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்ம கேட்டோம், சின்ன பிள்ளைங்களை ஒரு கடைக்கு அழைச்சிட்டு போனாக்கா அவங்க சாக்லேட்டு, அங்கே இருக்கிற பொம்மை, அங்கே இருக்கிற குச்சி மிட்டாய், இங்கே இருக்கிற ஜீவனா பேப்பர் போத்தப்பட்டிருக்கிற அந்த பொம்மைகள், இவர்கள் மேலே தான் அவங்களுக்கு பிரியமாக இருக்கும். ஆனால் வயது முதிர்ந்தவர்கள் அது மேலே அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. அந்த கடையில் எது விலையேறப்பட்டது இருக்குன்னு சொல்லி அது மேலே தான் அவங்களுக்கு ஆசையும் விருப்பமும் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் விலையேறப்பட்டது எதுன்னு சொல்லி விலையேறப்பட்டது தான் நீங்களும் நானும் பற்றி எடுத்துக்கொள்ளணும். உதாரணமாக வேதாகமத்தில் பிரதர் சொன்ன அந்த வார்த்தையை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ரெண்டு பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அங்கே 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவிலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்துருளினதும் இன்றி, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் தேவன் நமக்கு தருவதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கேயே நம்ம தங்கிடாமல் அதுலேயே நம்ம திருப்தி கொள்ளாமல் மேலான ஒரு காரியம், அதுதான் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறாக்கா, இச்சையினால் உண்டான உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாகும் பொருட்டு. அதாவது இந்த முழு உலகமும் இச்சையினால் நிரம்பி இருக்கு. இந்த உலகம் எந்த காலமும் இல்லாத அளவுக்கு இந்த உலகத்தில் கேடு நிரம்பின ஒரு உலகம், பாவம் நிரம்பின இந்த உலகத்தில் தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் தப்பும்படிக்கு, இந்த உலகத்தில் தப்பித்து கொள்ளும்படிக்கு தேவன் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஒரு நல்ல செய்தி. இருள் நிறைந்த இந்த உலகம், கேடு நிறைந்த இந்த உலகம் ஒருபோதும் இல்லாத அளவுக்கு இந்த அளவில் பாவம் இந்த நாளில் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்த காலத்தில் தேவன் தமக்கென்று கொஞ்சம் பிள்ளைகள் அங்கங்கே அவர்களுக்குன்னு கொஞ்சம் பேர் உண்டு. அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தை இறுக பற்றி கொள்ளுகிறவர்கள். அதை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னாக்கா, இச்சையினால் உண்டான உலகத்தினுடைய கேட்டுக்கு தப்பி, இந்த உலகத்துக்கு தப்பி, கேட்டுக்கு தப்பி
திவ்ய சுபாவத்துக்கு, இயேசுடைய சிந்தைக்கும், இயேசுடைய குணலட்சணத்துக்கும், இயேசு எப்படி இந்த பூமியில் நடந்தார் என்பதை குறித்தும், அதிலேயே அவருடைய மனதை, சிந்தையை அதிலேயே வைத்திருக்கிற ஜனங்கள். இப்படிதான், இதான் அருமையான மேன்மையான வாக்குத்தத்தம். நம்முடைய சகரியா போன ஐயா அடிக்கடி அவங்க சொல்லுகிற ஒரு காரியம்னாக்கா, வேத புஸ்தகத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது, 7000க்கு மேலான வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஆனால் பெரிய வாக்குத்தத்தம் எதுன்னு சொன்னால் இந்த வாக்குத்தத்தம், இந்த 4ஆம் வசனம் இருக்குதே, அதாவது பெரிய வாக்குத்தத்தம், அருமையான வாக்குத்தத்தம். இதை தான் நான் முந்தி சொன்ன போகிற கடையில் இருக்கிற அந்த பலசரக்கு கடைக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு போனால் அங்கே விலையேறப்பட்டது என்ன இருக்கலாம் உங்களுக்கு தெரியாது. அங்கே இருக்கிற குட்டி பொம்மை, அங்கே இருக்கிற ஜிகனா பேப்பர், அங்கே இருக்கிற குச்சி மிட்டாயோ பிஸ்கட்டோ, அது மேலே தான் அவங்களுக்கு வந்து விருப்பமாக இருக்கும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் வந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய சௌரியங்கள், பூமிக்குரிய பணம், இதுலேயே தான் அவங்களுடைய மனமும் சிந்தையும் இருக்கிறது. ஐயோ இயேசுவே, உங்களுடைய சுபாவம் எனக்கு வேணும், உங்களுடைய சிந்தை வேணும், உங்களுடைய குணம் வேணும், உண்மை போல் ஒரு வாழ்க்கை வாழணும், உண்மை போல் பதறாத ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும், உண்மை போல் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும், இந்த வெளியேறப்பட்ட எனக்கு வாழ்க்கை வேணும்னு சொல்லி அது மேலே அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதில்ல. பூமிக்குரிய வசதி, பூமிக்குரிய வாய்ப்பு, பூமிக்குரிய காரியங்கள்லேயே லைத்து, பூமிக்குரிய காரியங்களே தன்னுடைய மனதை வைத்து கொண்டிருக்கிற ஜனக்கூட்டம் இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் நிரம்பி இருக்கிறாங்க. ஏன் நம்ம மத்தியில் அப்படிதான். நான் பயப்படணும், ஆண்டவரே விலையேறப்பட்டதில் ஆண்டவரே என்னை மனதை வைக்கட்டும்னு சொல்லலாம். இப்போ விலையேறப்பட்ட ஒரு பொருளை வாங்கணும்னு சொன்னால் அதுக்கு விலையேறப்பட்ட விலையை கொடுத்தா தான் விலையேறப்பட்டதை வாங்க முடியும். அப்போது விலையேறப்பட்ட இந்த பொருளை வாங்கிறதுக்கு விலையை அதிகம் கொடுக்கணும். அப்போ அதுக்கு விலையை கொடுப்பதற்கு அதை சம்பாதிக்க வேண்டும். அது ஈஸியாக வருவதில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பாடுபடாமல் ஒருபோதும் நாம் தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே பாவசியாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அப்போது அதிகமாக என்னை தாழ்த்தவும், விட்டு கொடுக்கவும், சகிக்கவும், பொறுமையாக இருக்கும் தேவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் எனக்கு கிருபை தேவையாக இருக்குது. இன்னொன்று, ஆவிக்கிற வாழ்க்கையில் சோம்பலாக நாம் இருப்பேன். ஆனால் வறுமை எப்போ வேணாலும் உள்ள நுழைஞ்சிடும், அவனை அழிச்சிடும். நீதிமொழி புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் தான் நினைக்கிறேன், வறுமை எப்போ வேணாலும் அவனை அழிச்சிடும், அவனை நாசம் பண்ணிடும். ஆவிக்குரியவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கணும். அவங்க விரும்புகிறபடிலாம் தூங்கிட முடியாது, விரும்புகிறபடிலாம் பேச முடியாது. அவங்க வாய் வந்தபடிலாம் பேசக்கூடாது. சமயத்தில் வரும் வார்த்தை இங்கே வரும், இங்கே வரும், இங்கே வரும், இங்கே தொண்டைக்கு வந்தோன்னா முழுகிடணும், பேசிடக்கூடாது, கட் பண்ணிடணும். அவ்வளோ ஒரு போராட்டம் இருக்கிறது. வானமண்டல பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் இந்த பூமியிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன். இந்திய நாடு இருக்குது, அந்தாண்ட பாகிஸ்தான் நாடு இருக்குது. அங்கே பார்டர் இருக்கும். அந்த பார்டர்லே நம்முடைய இந்தியாவுடைய அந்த போராளிகள், இந்தியாவுடைய அந்த சோல்ஜர்கள் அங்கே வைக்கப்பட்டிருப்பார்கள். அவள் விரும்பினப்பெல்லாம் தூங்க முடியாது, அவள் வயிறு முட்டைலாம் சாப்பிட முடியாது, சுகபோகமான நல்ல படுக்கை அவர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எப்போ வேணாலும் எதிரியானவன் உள்ளே நுழைந்து நம்முடைய தேசத்தை அவன் நாசம் செய்து விடுவான். இதே போல தான் பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போலே யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய சிந்தைகள் மூலமாய் கெடுக்கலாம், நம்முடைய கண்கள் மூலமாய் உள்ளே எப்படி போகலாம் என்று சொல்லி அவன் சுற்றி சுற்றி வருகிறான். ஆனால் விழிப்புள்ளவர்கள் ஜாக்கிரதையாக இருந்து தன் கண்களில் ஜாக்கிரதையோடலாய், ஆண்டவரே என் கண்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆண்டவரே என்னுடைய செவிகளில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஏனென்றால் எதிராளியானவன் எப்படியோ உள்ளே வந்து என்னை அழிக்கும்படிக்கு அவன் தீவிரம் கொண்ட தீவிரவாதியாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறான் நான் விழிப்புறவனாக இருக்கும். அதை தான் பவுல் சொல்லுவாங்க. உதாரணமாக, நல்ல போராட்டத்தை நான் என்ன பண்ணேன், போராடினேன். அதாவது 2 தீமோத்தியின் புஸ்தகத்தை கொடுத்து வாசிக்கிறோம். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். 2 தீமோத்தியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்.
இந்த உலகத்தில் நல்ல போராட்டம்னு ஒன்று இருக்குது, கெட்ட போராட்டம்னு ஒன்று இருக்குது. இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நம்ம போராடும் போது அது கெட்ட போராட்டம். பூமிக்குரிய கொடுக்கல் வாங்கல், பூமிக்குரிய பணம், பூமிக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள், யாரோ என்ன ஒன்று சொல்லிட்டாங்க, யாரோ ஒன்று செஞ்சிட்டாங்க, அந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக நான் போராடும் போது அது கெட்ட போராட்டம். நல்ல போராட்டம் இருக்கிறது, நல்ல போராட்டம். இயேசுவே, உம்முடைய சிந்தையை நான் அடையணும் ஆண்டவரே, நீ பார்க்கறது போல இந்த உலகத்தை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே, பணத்தை நீ புழங்குறது போல அந்த பூமியில் நான் பணத்தை புழங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் இந்த உலகத்தோடு ஒத்து ஒருபோதும் போக மாட்டேன் ஆண்டவரே. கிராமத்தில் தான் நம்ம பார்த்துருக்கோம், சேம இலை பார்த்துப்போம் வயலில், எவ்வளோதான் மேலே தண்ணி மழை பெஞ்சாலும் சேம இலையில் தண்ணி ஒருபோதும் ஒட்டவே ஒட்டாது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உலகம் நமக்குள்ளே ஒட்டக்கூடாது. இந்த உலகத்தை எனக்குள்ளே ஒட்டாதபடி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு கப்பல் என்னதான் இந்த பூமியில் கப்பல் தண்ணியில் இருந்தாலும் கூட அந்த தண்ணி மேலே கப்பல் இருக்கும், ஆனால் தண்ணி கப்பலுக்குள்ளே வராது. தண்ணி கப்பலுக்குள்ளே வந்துட்டா கப்பல் அமிழ்ந்து போயிடும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் தண்ணி உலகம் தங்குள்ளே வந்துடுச்சு, அநேகருடைய விசுவாச வாழ்க்கை அமிழ்ந்து போயிடுச்சு. நீ அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க எனக்கும் உங்களுக்கு நான் சேர்த்து சொல்ல விரும்புகிறேன், நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, நல்ல போராட்டம் உண்டு. இந்த உலகத்தில் எத்தனை வயசு உடையவளாக இருந்தாலும் நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. இந்த காரியத்தை அவர் சொல்லும்போது, இந்த பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது ஏறத்தாழ அவருக்கு 67 வயது உடையவராக இருக்கிற அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். நீங்கள் போராடலைன்னா உலகத்தோடு ஒத்து போய்விடும். சீக்கிரம் விபச்சாரக்காரனாக போயிடுவேன், உலகத்தோடு ஒரு ஆளாக போயிடுவேன், எல்லாரும் மாதிரியும் கவலைப்பட ஆரம்பிச்சிருவேன், எல்லாரும் மாதிரியும் பயப்பட ஆரம்பிச்சிருவேன், வருங்காலத்தை கவலைப்பட ஆரம்பிச்சிருவேன், உலகத்தோடு ஒத்து. ஏன்னா இந்த உலகம் முழு உலகமும் அப்படி தான் இருக்குது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களில் நீங்கள் நான் போராடும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கிறது, இந்த உலகம் பிசாசுக்குள்ளே இந்த உலகம் இருக்கிறது. நீங்கள் நானும் அப்படி இல்லை. இந்த பூமியின் நாட்களில் வெளிச்சமாக ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, இந்த அற்புத வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் போராடாமல் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. விலையேறப்பட்ட கிரயத்தை செலுத்தாமல் விலையேறப்பட்ட பொருளை வாங்க முடியாது. நான் ஜெபிக்கிறதுனும் தொடர்ந்து ராத்திரியில் 1 மணிக்கு எழுந்திருக்கீங்க, 10 எழுந்திருக்கணும், ஒரு நிலையில் ஒன்று எண்ணங்கள் வருது, யாரோ ஒருத்தரை கொடுத்தான ஒரு பாரம் வருது, அல்லது அசுத்த எண்ணங்கள் வருது, நான் ஜெபிக்கணும். நான் எப்பொழுதும் போராடுகிறவளாக இருக்கணும், ஜெபத்தில் போராடணும். ஒருபோதும் அசதியாக இருந்துடக்கூடாது. அசதியாக இருந்துட்டா பிசாசு எப்போனா உள்ளே நுழைந்து நம்மளை நாசமாக்கிடுவான், நாசமாக்கி நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிடுவான். அப்படி அனைவரோட வாழ்க்கை அப்படி இருக்கு. நீங்களும் நானும் இந்த பூமி நாட்டு நல்ல போராட்டத்தை போராடணும். வானமண்டலில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை அல்ல. நீங்களும் நானும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை அல்ல, போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நமக்கு போராட்டம் யாரோடு இருக்கு? வானமண்டலில் பொல்லாத ஆவியோடும் சேனைகளோடு நமக்கு ஒரு போராட்டம் இருக்குது. நான் பார்க்குறோம், உலகத்தை பார்க்குறோம், இந்த உலகம் அல்ல, இன்னொரு உலகம் இருக்குது, ஆவிக்குரிய ஒரு உலகம் இருக்குது, இன்னொரு உலகம் இருக்குது, பரலோகம் ஒரு உலகம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த உலகம் தான் இந்த கண்ணுக்கு தெரியுது. ஆனால் இன்னொரு உலகம் இருக்கிறது, அது பவுல் தேவனுடைய தாசர்களுக்கு தெரியும். வானமண்டலம் பொல்லாத ஆவி என்று சொல்லி அந்த ஆவியோடு நமக்கு போராட்டம் இருக்குது. பரலோகம் கழிவுறும்படி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை சந்தோஷிப்பிக்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தன்னை தாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை மகிழ பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பூமியின் நாட்களெல்லாம் நம்மளை தாழ்த்தவும் விட்டு கொடுக்கவும் சகிக்கவும் பொறுமையாக இருக்கவும் இந்த வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை போல் 67 வயதிலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விலையேறப்பட்டதை காத்து கொண்டேன். என்னத்தை காத்து கொண்டாராம்? நீங்களே சொல்லுங்களேன், என்னத்தை காத்து கொண்டாராம்? நீங்களும் நானும் காத்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன? விசுவாசம். ஆண்டவர் வரும்போது மனுஷனுடைய இதயத்தில் என்ன இருக்காதாம்? விசுவாசம். பாக்கி எல்லாம் இருக்கும்.
ஞாயிற்றுக்கிழமை கூடுகை இருக்கும், எல்லா ஜபம், எல்லா விதமான வழக்கம், எல்லா ஆராதனை இருக்கும். ஆனால் விசுவாசம் இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயங்களில் விசுவாசத்தை காத்து கொள்ளணும். என்றால் தேவன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். என் தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் தலையில் இருக்கிற ஒரு முடியாலும் கீழே விழாது. தேவனுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. சின்ன சம்பவமோ பெரிய சம்பவமோ, அல்லது ஒருவேளை மரணமோ, அல்லது ஒருவேளை பெரிய நஷ்டமோ, எது நடந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கை ஒன்றும் நடக்காது. நீ சிம்மாசனத்திலே ராஜாதி ராஜாவாக வீட்டிருக்கீங்க. ஆகையினால் அந்த விசுவாசம்தான் நமக்கு வேணும். ஆனால் வருகிற நாட்கள் எல்லாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல போராட்டத்தை நம்ம போராடுவோம். கெட்ட போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி அவருடைய திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நல்ல போராட்டம். அந்த போராட்டத்தை போராடி நித்தியத்தை பற்றி கொண்டு இயேசுவின் திவ்ய சுபாவத்தை இந்த பூமியிலே பெற்றுக்கொண்டு வாழ தேவன் அழைத்திருக்கிறார். ஆகையினால் போராட்டம் இல்லாமல் ஜெயம் இல்லை. போராட்டம் இல்லாமல் ஜெயம் இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் ஜெயம் இல்லை? அவள் போராடுவதில்லை. யாரெல்லாம் அவர் உழைக்கிறார்களோ, பிரயாசப்படுறார்களோ, அவர்கள் பலனில் முந்தி பங்கடைவாங்க. எந்த பிரயாசமும் இல்லைன்னா, பிரயாசமே படாதவன் எப்படி அவன் பலனில் முந்தி பங்கடைய முடியும்? 2 பேருக்கு வயல் இருக்குது. ஒருவனுடைய வயல் உழுது, அதுக்கு காலகாலத்தில் விதைத்து களை எடுத்து உரம் போட்டு பாதுகாத்து அந்த வயல் நன்றாக விளைய வைத்திருக்கிறான். இன்னொருடைய வயல், அவன் அந்த வயலில் எப்போ ஒரு தர போகிறான், அந்த வயலில் சரியான முறையில் விதை போடுறதில்ல, தண்ணி பாய்ச்ச போடுறதில்ல, களை எடுக்கிறது இல்லை, அவன் அந்த வயல் மேலே அக்கறை விடவும் இல்லை. இவன் நல்ல பலனை அந்த வயலில் எதிர்பார்க்கறது முட்டாள்தனமான காரியம் இல்லையா? நாமளும் தான் அந்த பூமி நாட்டில் நல்ல போராடணும். போன வாரம் ஒரு செய்தி கேட்டோம். நாம் அதிகாலையில் இந்த நோவா எழுந்திருந்து தன்னுடைய அந்த படகுக்கு, அந்த கப்பலுக்கு மரத்தை வெட்டி கொண்டு வரத்துக்கு சோம்பேறித்தனமே பட்டிருக்க மாட்டான். போய் மரத்தை வெட்டி, அதிகாலையில் மரத்தை வெட்டி கொண்டு வந்து மரத்தை அறுத்து, அந்த மரத்தை பழவை எடுத்து மரத்தை பழவை அறுத்து அந்த இதுக்கு போட்டுக்கு, அந்த கப்பலுக்கு பேழைக்கு இது கீழ் பூசி அதை பத்திரப்படுத்துகிற சுறுசுறுப்புடனாக இருந்திருப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்களும் நானும் சுறுசுறுப்புடலாக இருக்கணும். எங்கெல்லாம் வெதுவெதுப்பாக காணப்படுறோமோ அங்கே பாருங்களேன், டீ சூறாக இருக்கிற வரைக்கும் எறும்போ ஈயோ வராது. டீ ஆறிட்டுனா போச்சு, அவ்வளோதான். டீ ஆறிட்டாவோ ஈ, எறும்பு, எல்லா ஜந்துக்களும் உள்ள வந்து விழுந்துடும். அதே போல் நம்முடைய இருதயத்தில் எப்பெல்லாம் குளிர்ந்து போயிருக்கோமோ அங்கே கோபம், எரிச்சல், விபச்சாரம், பொய், திருட்டு எல்லாமே குடி கொண்டு படுத்துரும். அங்கே வந்து படுத்துரும். ஆனால் தேவனுக்காய் அக்னியாய் நான் நிற்பேனானா அங்கே ஒன்றுக்கும் வேலையே இருக்காது. ஆகையினால் நாம் அக்னியாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை படித்து அக்னியாக இருக்கணும். சுறுசுறுப்பாக இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆவிக்குரிய கண்களில் விழிப்புணர்வாக இருக்கணும். என் இருதயத்தை பாதுகாத்து கொள்வதுக்கு நான் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும். ஆனால் வருகிற நாட்களில் நீங்களும் நானும் இந்த பூமி நாட்களில் யுத்த வீரனாக இருக்கணும். கேட்ட வார்த்தை எப்படி? யுத்த வீரனாக இருக்கணும். நல்ல காரியத்துக்காக யுத்தம் பண்ணணும். ஏனென்றால் பிசாசை நம்மளை ஓய பண்ணுவதற்காக அவன் விரும்புகிறான். இல்லை, சாகும் வரைக்கும் ஓயவே மாட்டேன், உங்களுடைய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொல்லி நம்ம தாழ்த்துவோம். தேவன் நல்ல தேவன், பிரியமானவரே. ஆனால் நாட்களில் நல்ல போராட்டத்தை போராடுவோம். எப்பெல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்கணும், அப்பொழுதுதான் பிசாசு நம்ம பக்கத்தில் ஆலோசனை சொல்லி நம்மளை வாழ்க்கையை கெடுத்துருவான். தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு அழியாத ஒரு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புள்ளி வைக்கப்பட்டது போல அது சோம்பலாக இருந்த நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் கெட்டுடுச்சு, நாசமாகிவிட்டது. ஒருபோதும் நம்ம சோம்பலுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அதான் ஆவியிலே நீங்கள் அசதியாக இருங்க. கர்த்தருக்கு அனல் உடையவளாக இருங்க. அனலாக இருந்து அவருக்கு ஊழியம் செய்யுங்க என்று வேதம் சொல்லுகிறது. வருகிற நாட்களில் அனல் உடையவளாக இருங்க. முடிஞ்சதே செய்யுங்க. ஒன்றே முடியா படுத்து கிடந்து எந்திரிக்க முடியா, படுத்து கிடந்து ஜெபிங்க. உங்களுக்காக யாரெல்லாம் ஞாபகம் வருது அவர்களுக்காக ஜெபிங்க. சௌரர்களுக்காக ஜெபிங்க, சபைக்காக ஜெபிங்க. எத்தனையோ வியாதியோடலாம் வந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிரச்சனையோடலாம் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்குது. நம்முடைய தேசத்தில் எவ்வளோ தேவைகள் இருக்குது, நம்முடைய சபையில் தேவைகள் இருக்குது, நம்முடைய குடும்பங்களில் தேவை இருக்குது. படுத்து கிடந்தே ஜெபிங்க, ஓய வேண்டாம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது,
என் கண்களில் அந்த கண்ணீர் வந்து நான் நிப்பாட்ட வேண்டாம், நான் அவங்க ரட்சிக்கப்படும் வரைக்கும் நான் என் கண்களில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கட்டும், அழட்டும், நான் புலம்பட்டும்னு சொல்லி நம்ம வாசிக்கிற புலம்பல் நான் நினைக்கிறேன். அதனால் கைகொள்ளாத்தினால் நீர்த்தாரை ஓடுகிறதுன்னு சொல்லி தாவீது சொல்லுவார் இடத்துல. அதனால் நான் வாழ்கிற இந்த நாட்களில் நல்ல யுத்தம் பண்ணுவோம், நல்ல யுத்தம் பண்ணி நம்முடைய நல்ல போராட்டத்தை போராடி விலையேறப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் தேவன் நம்ம ஒவ்வொருக்கும் அனுகிரகம் பண்ணுவாராக. ஆமென். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்ட வார்த்தையின்படி நாம் பல கோணங்களில் நாம் வார்த்தையை கேட்டோம். அந்த அவங்களுடைய டீமில் அவங்க எப்படி அவங்க போராடினாங்க அப்படின்னு சொல்லி அந்த நியாயாதிபதிகள் 5 நான் வாசித்தோம். அதில் 2வது அதிகாரத்தில் ஜனங்க எப்படி அவங்கள ஒப்பு கொடுத்தாங்க, அவங்க தங்களுடைய அந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது ஐந்தாம் அதிகாரம் 2வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரிகட்டுகிறது நிமித்தம் ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்தது நிமித்தமும் அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஒரு கூட்டத்தார் எப்படி தங்களை அர்ப்பணித்தாங்கன்னா, மனப்பூர்வமாக, முழு உள்ளமா, முழு சிந்தையா அவங்க தங்களை அர்ப்பணித்தாங்க. அதில் 9லையும் நாம் அப்படி தான் வாசிக்கிறோம். ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகள். இவங்க யாருன்னா, ஒரு பக்கம் ஜனங்க, இன்னொரு பக்கம் யாருன்னா அதிபதிகள். ஜனங்கள் மட்டும் இல்லை, அதிபதிகளும், போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, அல்லது யுத்தத்தை நடப்பிக்கிறவங்க, அவங்களும் தங்களுடைய வாழ்க்கையை எப்படி ஒப்பு கொடுத்தாங்கன்னா, மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தாங்க. அவங்க ஜீவித்தை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தாங்க. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம கேட்ட வார்த்தையின்படி நம்மளை ஆண்டவருக்கு எப்படி ஒப்பு கொடுத்துருக்குறோம்? மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்துருக்குறோமா, அல்லது அரை குறைவாக ஒப்பு கொடுத்துருக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்மளை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் மனப்பூர்வமாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, முன் வந்து மனப்பூர்வமாக நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏதோ நான் உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் உங்கள்கிட்ட வரல ஆண்டவரே, அப்படி நான் உம்மிடத்தில் வர விரும்பல ஆண்டவரே. நான் மனப்பூர்வமாக நீங்கள் எனக்கு எதுவும் கொடுக்கலைனாலும் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த விசுவாச புருஷர்கள் சொன்னது போல், நீர் என்னை விடுவிக்காமல் போனாலும், ராஜாவினுடைய கைக்கு இந்த அக்கினிக்கு எங்களை விடுவிக்காமல் போனாலும் எங்களை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய விசுவாசம்! அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்குன்னு நம்மளை ஒப்பு கொடுப்பது மனப்பூர்வமாக. நம்ம ஒருவேளை நம்முடைய ஸ்தானத்தில், நம்முடைய இருதயத்தில் ஒரு பிரபுவாக நம்ம இருக்கலாம், ஒரு ராஜாவாக நம்ம இருக்கலாம். நான் தான் ராஜா அப்படி இருந்தாலும் நம்ம மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு இடத்த நான் வாசிக்கிறோம், நெகேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நெகேமியா பக்கம் 605ஆம் பக்கம். நீங்கள் கையில் வேதம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை திருப்பி பார்க்கும்போது உங்களை தயமாக வேண்டிக்கிறேன். பக்கம் 3ஆம் பக்கம் 605, 605, பக்கம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவளுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. இதில் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து படித்து வந்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆண்டவருடைய பணியை செய்வாங்க.
தேவனுடைய அலங்கத்தை, தேவனுடைய சபையை, தேவனுடைய காரியத்தை ஒவ்வொரு குரூப்பார், ஒவ்வொரு ஃபேமிலியாக, ஒவ்வொரு வம்சத்தாராக அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டுவாங்க. அந்த பழுது பார்த்து கட்டி வருவாங்க. அப்படி கட்டி வரும்போது அதுக்கு மேல் வசனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னார் இன்னார் இப்படி கட்டினாங்க, இவ்வளவாய் அவங்க சந்ததி கட்டினாங்கன்னு இருக்கும். ஆனால் இங்கே ஒரு குரூப்பார் அங்கே வாசிக்கிறோம் 5 அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் பிதாக்களோ அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை, கழுத்தை ஒப்பு கொடுக்கல அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பிரபுக்களாக இருக்காங்க, ராஜாவாக இருக்கிறார். நான் ஏன் இந்த வேலையை செய்யணும்? நான் யாருன்னா, நான் பெரிய ஆள், நான் ஏன் இந்த வேலை செய்யணும்? நான் ஏன் கீழே இறங்கி போகணும்? நானே இன்னார் வீட்டுக்கு போகணும்? நானே இவங்களை விசாரிக்கணும்? நான் பெரிய இடத்துக்குன்னா நான் போவேன், பெரிய பெரிய காரியங்களை நான் செய்வேன், ஆனால் கீழே நான் இறங்கி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய எண்ணத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, அவங்க பிரபுக்களாக இருந்தாங்களாம், அதிபதிகளாக இருந்தாங்களாம். அதனால் அவங்க தங்களுடைய கீழே இறங்கி வருவதற்கு, ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு அவங்க என்ன செய்தாங்கன்னா, தன்னுடைய கழுத்தை அவங்க கொடுக்கலையா, தன்னுடைய நேரத்தை கொடுக்கல, தன்னுடைய செல்வத்தை கொடுக்கல, அல்லது தன்னுடைய மனப்பூர்வமாக கொடுக்கல, ஒப்பு கொடுக்கல. நம்முடைய பார்வையில் எப்போவெல்லாம் நம்ம சிறுவர்களாக இருக்கிறோமோ, சின்னவங்களாக இருக்கிறோமோ, அப்போவெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா, மனப்பூர்வமாக ஆண்டவருடைய பணியை செய்வோம், மனப்பூர்வமாக ஒன்றை செய்வோம், மனப்பூர்வமாக ஆண்டவருக்குன்னு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்படி ஆண்டவருடைய வார்த்தை நாம் கேட்டது போல் நாமளும் அந்த வெற்றி பெற்றவங்க, யுத்தத்தில் வெற்றி பெற்று வந்தவங்க அந்த வெற்றியை கொண்டாடும்போது தங்கள் வாழ்க்கையில் மனப்பூர்வமாக யுத்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அந்த யுத்த களத்தில் நின்று ஜெயம் பெற்று ஆண்டவரை பாடினாங்க. நம்ம வாழ்க்கையேங்கிற யுத்த களத்தில் நம்ம அநேக காரியங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது, மேடு பள்ளங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. வாழ்க்கைங்கிற அந்த யுத்த களத்தில் பற்றாக்குறை, நெருக்கடி, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கணும், ஆண்டவரை நாம் நேசிக்கணும். எவ்வளவோ சூழ்நிலையில் நாம் சந்திக்கிறோம். அந்த சூழ்நிலையெல்லாம் நாம் பொறுத்திருந்து ஆண்டவரை விசுவாசித்து, ஆண்டவரே நான் யுத்தத்தை நான் ஜெயிக்கணும், ஆண்டவரே எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவருடைய பலத்தை நாம் தேடணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே. ஆண்டவரே கோலியாத்து மாதிரி இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, நானும் ஒரு சின்ன தாவீது மாதிரி இருக்கு ஆண்டவரே. என் பிரச்சனைக்கு முன்னாடி, என் சூழ்நிலைக்கு முன்னாடி நான் எப்படி இருக்குன்னா ஒரு கோலியாத்து மாதிரி இருக்கு ஆண்டவரே. ஆனால் பிரச்சனையோ பெருசாக இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நம்ம வீட்டில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கலாம், அல்லது படிக்க வேண்டிய விஷயம் இருக்கலாம், ஒரு எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், ஒருவருக்கு உண்டாகிருக்கிற காரியத்தை நம்ம சரி செய்ய வேண்டியதாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா, ஆண்டவரே நான் மிகவும் சிறியவன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, என்னை நான் வீராப்பா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் போகும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒரே ஒரு சம்பவம் நான் ஏற்கனவே நான் சொன்னது தான். ஒரு 4 வயசு பையன், அவன் எப்போவும் ஸ்கூலுக்கு போயிடுவான், எப்போதும் சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போவான். ஆனால் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு பள்ளிக்கூடத்துக்கே போகல. அப்பா அம்மா கேட்குறாங்க, உனக்கு என்ன சுகம் இல்லையா, நீ ஏன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா நான் போகிற பாதையில், ஸ்கூலுக்கு போகிற பாதையில் ஒரு பெரிய தடியன் இருக்கான் ஆண்டவர். அப்பா அவன் எப்போதும் என்னை விரட்டுறான், என்னை பயமுறுத்துறான்ப்பா, நான் எப்போ ஸ்கூலுக்கு போனாலும் என்னை பயமுறுத்துறான்ப்பா, நான் போகிறக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நான் உனக்கு கூட வரேன், நீ போ அப்படிங்கிறார். அப்பா நீங்கள் எனக்கு முன்னாடி போங்க, நான் உங்கள் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பையன் மாட்டிட்டு அந்த ஸ்கூல் டயத்தில் அவள் போகிறார், அப்பா முன்னாடி போகிறார். இவனுக்கோ
ஆனால் அவன் போகும்போது அந்த முன்னாடி அப்பா போயிட்டுருக்கார், இவர் பின்னாடி போகிறார். அந்த சின்ன பையன் அங்கே போய் பார்த்தா அந்த தடியன்னு நிற்கிறான். அப்பாவை பார்க்குறான். அப்பாவை பார்த்த உடனே அந்த தடியன் ஓடி போயிடுறான். அவன் அப்பாவுக்கு முன்னாடி அவன் நின்னானா அவனை அப்பா அடிச்சிருவார், அவனை இல்லாமல் ஆக்கிடுவார். ஆனால் அவன் என்ன செய்கிறான்னா அந்த தடியும் ஓடிடுறான். இது மாதிரி தான் நம்முடைய சூழ்நிலை. ஆண்டவரே, நான் முன்னாடி போக நான் வாழ, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனையில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீங்கள் முன்னாடி போங்க ஆண்டவரே. நான் உங்களை பார்த்து நான் பின்னாடி வந்துடுறேன் ஆண்டவரே. எனக்கு இருக்கிற பிரச்சனையில், என் வேலை ஸ்தலத்தில், மனுஷர்கள் மத்தியில், நான் வாழ்கிற குடும்பத்தின் சூழ்நிலையில், என் பிள்ளைகள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னாடி நீங்கள் போங்க ஆண்டவரே. ஒரு தடியனை மாதிரி, ஒரு பெரிய கோலியாத்து மாதிரி என்னை பயமுறுத்துகிற பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செஞ்சிருங்க. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவர் அவர் எப்படி இருக்கிறார்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போலவே தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தாயானவள் தன் பிள்ளைக்கு பட்சமாக இருக்கிறது போலவே நம்முடைய பரலோக தகப்பன் நம்ம மீது பட்சமாக இருக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நேசித்திருவோம். முழு இருதயத்தோடும் அவருக்கு நம்மளை அர்ப்பணித்திருவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி நாம் வந்ததிலிருந்து வாய் தரவாத ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் நாம் ஜெபிப்போம். உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அருமையும் ஜீவனமான வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு முன்பாக உண்டு ஆண்டவரே. ஆம் சாமி, இந்த வாழ்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்களுடைய ஜீவியத்தில் சாமி நாங்கள் மனப்பூர்வமாக எங்களுடைய இருதயங்களை உமக்கு ஒப்பு கொடுக்க, அந்த நியாயாதிபதிகள் 5:2 நாங்கள் வாசித்தது போல அவர்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்ததைப் போல ஆண்டவரே, நாங்களும் மனப்பூர்வமாய் எங்களை உமக்கென்று ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் சாமி. பிசாசுக்கு பாதி இருதயமும் உலகத்துக்கு பாதி இருதயமும் ஆண்டவரே நாங்கள் அப்படி கொடுத்துடாதபடி ஆண்டவரே, எங்களுடைய ஆவியிலும் எங்களுடைய மனதிலும் எங்களுடைய சிந்தையிலும் முழுமையாய் உமக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சாமி. ஆமாண்டவரே, அந்த ரூபானுடைய பிரிவினைகள் அநேகம் என்று நாங்கள் வாசிக்கிறோம், மிகுதி என்று வாசிக்கிறோம் அப்பா. அப்படி இல்லாமல் ஆண்டவரே, எங்களுடைய யுத்தம் பாவத்தோடும் பிசாசோடும் மாம்சீக இச்சைகளோடு கூட நாங்கள் போராடி ஜெயம் பெற ஆண்டவரே நீர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தில் நலமான இருதயத்தை எங்களுக்கு தாங்க சாமி. தகப்பனே, நீங்கள் உதவி செய்யுங்க, வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே உமது சமாதானத்தையும் உம்முடைய சந்தோஷத்தையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நீர் கட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவையோடு வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் நீக்கும்படி, போக்கும்படி, அவர்களை சமாதானப்படுத்தும்படி, ஆறுதல் படுத்தும்படி ஆண்டவரே உம்முடைய கரங்களில் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். எல்லா தீமையிலிருந்தும் ஒவ்வொருவரையும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. நாங்கள் முழு இருதயமாய் உம்மை நேசிக்க, உம்மிடத்தில் அன்பு கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளின் ஆகாரத்துக்காய் ஜெபிக்கிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும், உன்னும் உமக்காய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.